சங்கீத புத்தகம் 84 அதிகாரம் भजन संगीता 84 अध्याय Psalm 84 verse 4 நான்காவது வசனம். भजन संगीता 84 अध्याय में 4वां वचन. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். क्या ही धन्य है वे जो तेरे भवन में रहते हैं, वे तेरी स्तुति निरंतर करते रहेंगे. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். क्या ही धन्य है वे जो तेरे भवन में रहते हैं, அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். वे तेरे स्तुति निरंतर करते रहेंगे. துதி என்பது ஒரு பலன். स्तुति मतलब बल, Strength. सामर्थ. துதியினால் எரிக்கு கோட்டை விழுந்தது. स्तुति के द्वारा यरीको सकरपना गिरा. துதி स्तुति உடைய வாழ்க்கையில எல்லா விதியையும் மாற்றும். स्तुति तुम्हारे जिंदगी में सारी तकदीर को बदलाता है. आमेन. तेरा क्या तकदीर है, सब कुछ बदलाने के लिए துதி उन जरूरत है. विधिये எல்லாம் துதி மாற்றும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதியை கொண்டு உன் எல்லாருடைய சூழ்நிலையும் மிதிக்கலாம். स्तुति के द्वारा तुम्हारे सारी परिस्थिति को रौंद सकता है. ஹல்லேலூயா. हालेलुया. துதி स्तुति உன் கதியையே மாற்றும். स्तुति तेरे गति को बदलेगा. துதி स्तुति துதி என்றால் என்ன? स्तुति मतलब क्या है? அவரை மாத்திரம் உயர்த்துவது. केवल यहोवा को महिमा बढ़ाना. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனை மாத்திரம் உயர்த்துகிறது. आकाश और पृथ्वी के कर्ता को महिमा बढ़ाना. உன்னுடைய ஆவியினாலும் சரீரத்தாலும் அவரை மகிமைப்படுத்துகிறது. तू अपने आत्मा और शरीर से उनको महिमा बढ़ाना. உன்னுடைய ஸ்பிரிட், तेरे आत्मा, உன்னுடைய சரீரம் तेरा शरीर அவரை மகிமைப்படுத்துகிறது. उनको महिमा बढ़ाना. ஹல்லேலூயா. हालेलुया. இது உம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். क्या ही धन्य है वे जो तेरे भवन में रहते हैं, அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். वे तेरी स्तुति निरंतर करते रहेंगे. உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவியான வழியை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். क्या ही धन्य है वो मनुष्य जो तुझसे शक्ति पाता है, और वे जिनको सिय्योन की सड़क की सुधी रहती है. इसकी उधर बेटा पीछा प्रियंका उधर बेटा उधर बैठ जाओ. हाँ उधर बैठ जाओ. एक को अलग करो. हाँ एक अलग करो बस. தேவன் இந்த நாட்கள்ல நம்முடைய வாயிலே துதியை வைத்திருக்கிறார். इन दिनों में परमेश्वर हमारे मुख में स्तुति को रखा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. சங்கீத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். और भजन संगीता, சங்கீத புத்தகம் 8 அதிகாரம் 2வது வசனம். भजन संगीता 8वां अध्याय में 2रा वचन. பகைஞனையும் படிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். तूने अपने बैरियों के कारण Psalm 8 verse 2. तूने अपने बैरियों के कारण बच्चों और दूध पियों के द्वारा सामर्थ की नींव डाली है, ताकि तू शत्रु और बल्टा लेने वाले को रोक रखे. பகைஞரை பலியாடி அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலம் உண்டாக்கினீர். तूने अपने बैरियों के कारण बच्चों और दूध पियों के द्वारा सामर्थ की नींव डाली है, ताकि तू शत्रु और बल्टा लेने वाले को रोक रखे. சாமர்த் கே நீவ். आमेन. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஒரு பலன் என்ன தெரியுமா? जो बड़ा सामर्थ्य वो क्या है? ஹல்லேலூயா. हालेलुया. உன் வாயிலே கர்த்தர் துதியை தந்திருக்கிறார். तेरे मुंह में प्रभु स्तुति को दिया. அவரை உயர்த்தும் போது जब हम उनको गुणानुवाद करें, பரலோகத்திலே வீற்றிருக்கிறவர் वो जो स्वर्ग में विद्यमान, நம் நடுவிலே இறங்கி வருவார். हालेलुया, हमारे बीच में आ जाता. அவைதான் தேவனுடைய தாசர்கள் பக்தர்களாம் அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடி இருக்கிறார்கள். इसलिए सारे परमेश्वर के दासों और भक्तों उस परमेश्वर के नाम को गुणानुवाद किया. கர்த்தர் நன்மை செய்தபடினால் நான் அவரை துதிப்பேன். परमेश्वर भला किया, इस कारण मैं उनको स्तुति करूंगा. அங்கே வாசிக்கிறோம் சங்கீத புத்தகம் 13 அதிகாரம் 6வது வசனம். भजन संगीता 13 अध्याय में கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். मैं परमेश्वर के नाम का भजन गाऊंगा, क्योंकि उसने मेरी भलाई की. நான் பாடுகிறது பாடல் என்ன? அவரை உயர்த்தக்கூடிய துதி. हम
जो भजन गाता है वो क्या है, उनका हम गुणानुवाद करता महिमा சங்கீதம் बढ़ा। 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசித்தால் भजन संगीता 34 अध्याय में पहला वचन, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் போது என் வாயில் இருக்கும். मैं हर समय यहोवा को धन्य कहा करूंगा, उसकी स्तुति निरंतर मेरी मुख से होती रहेगी। உங்கள் வாயில எப்போதும் துதி பிரியக்கூடாது. आमीन। तुम्हारे मुख से ये स्तुति कभी अलग नहीं होना। தோசை கருவி போனாலும் சப்பாத்தி கருவி போனாலும் உன் வாயில துதி கருகக்கூடாது. यदि डोसा या चपाती जल जाएगा, लेकिन तुम्हारा मुंह से ये स्तुति कभी न जल जाना। ஹல்லேலூயா. हालेलुया। எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பார்கள். वो लोग सर्वदा स्तुति करते रहेंगे। சப்பாத்தி நல்லா இருந்ததோ நல்லா இல்லையோ, தோசை நல்லா இருந்தோ நல்லா இல்லையோ, உன் வாயில துதி நல்லா இருக்கணும். या चपाती या डोसा अच्छा या नहीं है, अच्छा नहीं है, लेकिन तुम्हारे मुख से स्तुति अच्छा रखना। எந்த வேளையிலும் துதித்து கொண்டிருக்க பிள்ளைகள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். जो हर समय यहोवा का धन्य कहा करता है वो धन्य लोग हैं। சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். भजन संगीता 18 अध्याय। சங்கீதம் 18:3 துதிக்கு பாத்திராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். आमीन। भजन संगीता 18 में 3 वचन में यहोवा को जो स्तुति के योग्य है पुकारूंगा। சங்கீதம் 22:2 சொல்றது. भजन संगीता சங்கீதம் 22:3 வாசிக்கிறோம். भजन संगीता 22 अध्याय 3 वचन, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். परंतु तू जो इज़राइल की स्तुति के सिंहासन पर विराजमान है, तू तो पवित्र है। துதிகளுக்கு நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறார். वो स्तुति के बीच में वास करता है। ஓயாது துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவ தூதர்கள். परिस्थ लोग सर्वदा स्तुति करते रहते हैं। அதுதான் தேவன் பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். इसलिए परमेश्वर स्वर्ग में है। அந்த பரலோகத்திலே வீற்றிருக்கிற அந்த தேவனை जो स्वर्ग में विद्यमान है वो परमेश्वर நீங்கள் இங்கே துதிக்கும் போது तुम यहाँ स्तुति करेगा, அவர் இங்கே இறங்கி वो வருகிறார். यहाँ आता है। அல்லேலூயா. हालेलुया। அவர் அதை விட்டுட்டு இங்கே வரணும்னு சொன்னார். वो अपने स्थल छोड़ के यहाँ आने के लिए, அதற்கு इसीलिए துதி, स्तुति करो। உயர்த்துதல். आमीन। उसको महिमा बढ़ा। துதி என்றால் என்ன? स्तुति मतलब क्या? அவரை உயர்த்தணும். परमेश्वर को महिमा बढ़ा। அவரை மாத்திரம் உயர்த்திற்கு பேருதான் துதி. केवल परमेश्वर को गुणानुवाद करता हो ही स्तुति। அல்லேலூயா. हालेलुया। ஸ்துதி स्तुति இங்கிலீஷ்ல பிரைஸ். अंग्रेज में प्राइस। அவரை மாத்திரம் உயர்த்துவதற்கு பேருதான் பிரைஸ். केवल परमेश्वर को स्तुति करना। அதான் நம்ம பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ்ங்கறோம். आमीन। इसलिए हम बोलता प्रेज द लॉर्ड जीसस। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। அல்லேலூயா. हालेलुया। தேவனுக்கே மகிமை. परमेश्वर को महिमा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। எப்போதும் அவரை உயர்த்த வேண்டும். हम सर्वदा उसको महिमा बढ़ाएं। அவரை உயர்த்தக்கூடிய அந்த துதி உனக்கு உன் உதடுகளே தேவை. आमीन। इसलिए तुम्हारे इस मुख में परमेश्वर को स्तुति करने वाला वो स्तुति रखना। உதடுகளின் கனியாக ஸ்தோத்திரப்படுகிறவன் என்னை மகிமைப்படுத்துறான் என்று சொல்லி சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். भजन संगीता 50 अध्याय में, சங்கீத புத்தகம் 50ஆம் அதிகாரம் भजन संगीता 50 வாசிக்கலாம். தேவனுக்கு நாம் 23 பலி செலுத்துகிறோம் என்று 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். भजन संगीता 50 अध्याय में 23 वचन, ஸ்தோத்திர பலியிடுறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். धन्यवाद के बलिदान चढ़ाने वाले मेरी महिमा करता है। தன் வழிகளை செவைப்படுத்துறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். और जो अपना चरित्र उत्तम रखता है उसको मैं परमेश्वर का किया हुआ उतार பலி செலுத்துகிறது. बलि चढ़ाना। தேங்க்ஸ் கிவிங். आमीन। धन्यवाद के बलि। பாருங்க, அவருடைய அவர் செய்த கிரியைகளை நாமத்தை சொல்லியும் உயர்த்தலாம். ऐसे भी है, हम उनके नाम को बोल बोल के भी हम महिमा कर सकता, அவருடைய கிரியைகளை சொல்லி உயர்த்தலாம். और उनके कामों को बोल बोल के महिमा कर உங்க सकता। வாழ்க்கையில செய்த நன்மைகளை சொல்லி துதிக்கலாம். तुम्हारे जिंदगी में वो जो भलाई किया वो भी बोल बोल के स्तुति कर सकता। அல்லேலூயா. हालेलुया। நடந்து முடிந்தது எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. जो हो चुका है बहुत सारा है, அதெல்லாம் நினைத்து துதிங்க. वो सब तो स्मरण कर करके स्तुति करो। நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் और जो काम हो रहा அதெல்லாம் है சொல்லி துதிங்க. वो सब बोल के स्तुति करो। நடக்க இருக்க
காரியங்கள் और जो होने वाले बात அதெல்லாம் துதிக்க ओ சொல்லுங்க. उनके लिए भी स्तुति करना। எல்லாவற்றிலும் நாங்கள் ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணதான் தகும். सारी बातों में हम उसको स्तुति करना ही अच्छा है। அதுதான் எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம். इब्रानी की पत्री எபிரேயர்கள் நிருபம் इब्रानी 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय வாசிக்கலாம் 15வது வசனம். इब्रानी 13 अध्याय में 15 वचन। ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். इसलिए हम उसके द्वारा स्तुति रूपी बलिदान अर्थात उन ओठों का फल जो उसके नाम का अंगीकार करते हैं परमेश्वर को सर्वदा चढ़ाया करे। துதி தடைகளை உடைக்கும். आमें स्तुति रुकावट को तोड़ डालेगा। ஃப்ளைட்டில் பல மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம். विमान में कई घंटा बैठते रहता है। நேற்று சொன்னேன் 1 மணிக்கு எத்தனை 7:50க்குள்ள ஃப்ளைட்டு 1 மணிக்கு வந்து இறங்குறோம். 7:50 का विमान 1 बजे आया यहाँ। எனக்கு இந்த பக்கத்தில் ஒரு அம்மா புத்தகம் படிக்குது. मेरे जो बगल में थे एक माँ वो बुक पढ़ रहे थे 12 மணிக்கு. 12 बजे। ஒரு தடைகளை உடைப்பது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் படிக்கிறாங்க. वो ऐसे एक किताब पढ़ रहे थे। वो किताब में से कौन सी किताब है? बंधन को कैसे तोड़ना। ஹல்லேலூயா. हालेलुया। बाधा को कैसे रोकना. हाँ? बाधा को कैसे रोकना. अच्छा தடைகள். तड़ेगल ஹல்லேலூயா. रुकावट को कैसे रोकना। அதாவது அப்படின்னு ஒரு இவ்வளவு பெரிய புத்தகத்தை படிக்குது. ऐसे इतना बड़ा किताब पढ़ के बैठे थे। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु का धन्यवाद। ஆனா அதோட வாயில துதி கிடையாது. परंतु उसके वो माँ के मुख में स्तुति नहीं। பாதி அப்படியே தூங்குது, பாதி படிக்குது. आधा नींद में आधा पढ़ाई में। அது வாங்கிட்டு வந்திருக்க புத்தகத்தை பார்க்கல. और जो वो लेकर आए वो किताब को எனக்கு பெரிய देखो। சிரிப்பு. நானும் சொன்னேன் அந்த தடைகளை உடைப்பது எப்படின்னு புத்தகம் சரியா வாங்கிட்டு வந்திருக்கமா. मैंने उनको वो मार्क से तमिल में कहा था आमेन ऐसे तो जो किताब लाया है ये बंधन को रुकावट को कैसे तोड़ना अच्छा किताब। உட்கார்ந்து 2 மணி நேரம் ஆச்சு தடையை உடைக்க முடியல. तो अच्छा किताब लाया हाँ रुकावट कैसे तोड़ना। लेकिन विमान में हम सब बैठ गया 2 घंटे हो गया कैसे हम अब ये बंधन को तोड़ेंगे तोड़ सकते क्या। அப்போதான் நான் தடைகளை உடைப்பதற்கு நம்ம உதடுகளின் கனியாக ஸ்தோத்திரம் இருக்கிறது. तब ऐसे मुझे विचार आया है ये बंधन को ये रुकावट को कैसे तोड़ सकता हमारे वोटों के स्तुति रूपी बलिदान ஒண்ணுமே से। செய்ய முடியலங்க. और कुछ नहीं कर पाए। பெல்ட்டை மாட்டி உட்கார்ந்து இருக்கமே. बेल्ट लगा के बैठा என்ன செய்ய. क्या करूं। அசைய முடியாது, எந்திக்க முடியாது. इधर उधर हिला नहीं सकता उठ नहीं सकता ஆனால் துதிக்க முடியும். परंतु स्तुति कर सकता। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாவற்றையும் தகர்க்கிறது துதி. आमीन। सारे विषय को वो स्तुति तोड़ डालता। பகைஞர்களையும் எதிராளியாகையும் எல்லாத்தையும் அடக்குகிறது துதி. जो बैरी है जो शत्रु है सभी को ऐसे वो तोड़। துதி என்பது பலன். स्तुति मतलब सामर्थ। அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதபாரகர்கள் பரிசேயர்கள் அவர்களுக்கு தான் தேவன் போல இருந்தார்கள். उन दिनों में केवल தேவன் அவர்களுக்கு தான் சொந்தமா இருந்தார்கள். उन दिनों में इस्राएल जो लोगों का फरीसियों सदस्यों के लिए ही वो परमेश्वर था। அதைத்தான் இந்த நாளை பார்க்க போகிறோம். वो हम इन दिन में देखेंगे। இந்த உலகம் முழுவதும் பாம் சண்டேன்னு சொல்லி இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார். आज ये पूरा सारे दुनिया में पाम संडे मना। குருத்தோலை ஞாயிறு என்று கொண்டாடுகிறார்கள். खजूर का ஹல்லேலூயா. खजूर खजूर का रविवार पाम संडे। பாம் சண்டே. पाम संडे। ஹல்லேலூயா. हालेलुया। வேதத்தில் இருக்கிறது. ஆனா இது இவர்கள் ஒரு ஏற்படுத்தி இப்படி கொண்டாடுகிறார்கள். ये संभव शास्त्र में है लेकिन ये लोग कैसे वो एक नियुक्त करके मना रहा है। அப்படி ஒரு கொண்டாடுறாங்க. ऐसे एक मना ஏன்னு சொன்னா அடுத்த நெக்ஸ்ட் சண்டே வந்து ஈஸ்டரா. क्योंकि अगले रविवार बोलेंगे ईस्टर। பாஸ்காக்கு முன்னால இந்த சம்பவம் நடந்தது. ये संभव फसक के पहले हुआ था। அதனால இதை வந்து பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இதை பாம் சண்டேன்னு கொண்டாடுறாங்க. इसलिए जो रीति निवास के मसीहा के लोग वो लोग ये संडे को ये रविवार को खजूर का पत्ता रख के मनाता है। அந்த கையில குருத்தோலையை கொண்டுட்டு ஊர்வலம் வருவாங்க. हाथ में से वो खजूर के पत्ता लेकर वो ऐसे आएंगे लाइन से। ஓசனா உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. ஹல்லேலூயா. நாங்களாம் சின்ன பிள்ளைகளை ரோமன் கத்தோலிக்க இதில் இந்த குருத்தோலை பிடிச்சிட்டு போவோம். हम लोग बचपन में रोमन कैथोलिक में ऐसे खजूर का पत्ता लिए हुए जाएंगे.
வாங்கிட்டு திருப்பலியை பார்த்தது கிடையாது. அந்த அந்த ஓலையில் முடைஞ்சு ரொம்ப விதவிதமான இதெல்லாம் செய்கிறது தான். पत्ता हाथ में रहेगा, कोई ऐसे कोई सर्विस को अटेंड नहीं करेंगे, बैठ के कुछ कुछ पत्ता से खेलते बैठेंगे. அதை வந்து ஸ்டைலான இதெல்லாம் பண்ணிட்டே उसमें गई स्टाइल कुछ कुछ बनाएंगे. பாம்பு மாதிரி பண்ணுவாங்க, गई उसमें ஃப்ளவர் பண்ணுவாங்க, उसमें से फूल பண்ணி बनाएगा. கொண்டு வீட்டில் வந்து ஏதாவது கதவுல போய் சொறி வச்சிருவாங்க. बना के घर पे आएंगे, कुछ दरवाजा में ऐसे लगा देंगे. பழைய பாட்டிமார்கள் இந்த சிலுவையாவது செஞ்சு கொண்டு வச்சிருவாங்க. और जो पुराना वो बुढ़ी लोग क्या करेंगे, नानी लोग कुछ है उसी में वो क्रूस बना के रख देंगे. இங்கே கவனிக்கணும், सुनिए, இது ஒரு பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு एक रीति निवास रिवाज है. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டும், மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே வாசித்தால் இந்த செய்திக்கு நேராக நாம் திரும்புவோம். मत्ती सुसमाचार 21वां अध्याय. அங்கே மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசித்தால் मत्ती सुसमाचार 21वां अध्याय में 16 वचन, 15 16 வசனங்கள். 15 और 16. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். मत्ती सुसमाचार 21वां अध्याय का हम आज अध्ययन करेंगे. 15 16 வசனங்களை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். मेरे साथ 15 और 16 वचन को देखिए. அவர் செய்த அதிசயங்களும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆட்பணிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்து, परंतु जब प्रधान याजकों और शास्त्रियों ने इन अद्भुत कामों को जो उसने किया और लड़कों को मंदिर में दाऊद के संतान को होसाना पुकारते हुए देखा तो वे क्रोधित हुए. அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். और उससे कहने लगे, क्या तू सुनता है कि ये क्या करते हैं? அதற்கு यीशु ने उनसे कहा, ஆம் கேட்கிறேன். हाँ, குழந்தைகளுடைய வாயினாலும் பாலுடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். यीशु ने उनसे कहा, हाँ, क्या तुमने ये कभी नहीं पढ़ा, बालकों और दूध पीते बच्चों के मुंह से तूने अपार स्तुति कराई. அதைத்தான் நாம சங்கீதம் 8:2 வாசித்தோம். वही हम भजन संहिता 8 वाते படிக்க வேண்டாம். ஓகே, குழந்தைகளுடைய வாயினாலும் பாலுடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர். बालकों और दूध पीते बच्चों के मुंह से अपार स्तुति कराई. அவர்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவனுடைய தேவாலயத்திலே ஆட்பரிக்கிற பிள்ளைகளாக இருந்தார்கள். वे लोग ऐसे मंदिर में दाऊद के संतान को होसाना वैसे पुकारने वाले थे. சில தேவனுடைய சபைகள்ல மௌனித்திருக்கிறார்கள். சபை மௌனமாக இருக்கும். क्यों गई कलिसिया ऐसे मौन रहता? சபை தேவனுடைய திருச்சபையில ஆட்பரிப்பு உண்டு. परमेश्वर के कलिसिया बोले हो तो जय जयकार के நீ ध्वनि. சிலையை பார்த்து கொண்டிருக்க இல்ல, तू ऐसे कुछ मूर्ति को देख के नहीं बैठा. உனக்குள் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறவர் जो तेरे अंदर रह कर काम करता, நாவிலே அவரை உயர்த்த வைக்கிறார். तेरे मुंह से उनको स्तुति बढ़ा. பாரம்பரிய சபையில அப்படி பார்த்துட்டே இருக்கணும். रीति रिवाज के कलिसिया ऐसे मौन रहकर देखते இவர்கள் बैठे. அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ये लोग ऐसे ही बैठे थे शास्त्री. அதாவது இங்கே கவனிக்க வேண்டும், அந்த தேவனுடைய வீட்டை ஒரு கல்லறு குகையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ये लोग परमेश्वर के वो घर को एक टाकू के घर बना दिया. இயேசு அதை எதிர்த்து நிற்கிறார். इसलिए यीशु विरोध किया. அந்த இடத்துல 14வது வசனத்திலே வாசித்தால் 14 वचन, குருடரும் சப்பானின் தேவனுடைய தேவனாலேயே அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார். 14 वचन, तब अंधे और लंगड़े मंदिर में उसके पास आए और उसने उन्हें चंगा நன்மையை किया. பெற்றுக் கொண்டவர்கள் துதித்தார்கள். हमें जो कोई भलाई पाए वो लोग स्तुति की, அவரை உயர்த்தினார்கள். उनको महिमा की है. இப்ப தேவனுடைய சபையிலே தேவன் நன்மையை உண்டாக்குகிறார். परमेश्वर अपने कलीसिया में भला उत्पन्न அவர் करता. நன்மை செய்தபடினால் आमेन. वो भला किया इसीलिए நான் அவரை பாடுவேன். मैं उसको महिमा करूंगा. சங்கீதம் 13:6 வாசித்தா அவர் எனக்கு நன்மை செய்தபடினால் நான் அவரை भजन பாடுவேன். संहिता 13 अध्याय 6 वचन कहता, उन्होंने मुझे भला किया इसलिए मैं उनको महिमा करूंगा. இவர்கள் வேதபாரகர்கள் ஆசாரிகள் இவர்களுக்கு தான் எங்களுக்கு தான் ஆலயம் சொல்லி கொண்டிருந்தாங்க. ये प्रधान याजकों शास्त्रियों ने कहा था ये मंदिर हमारा. இயேசு சொன்ன ஆலயம், जो यीशु ने कहा वो मंदिर, அவரே ஆலயம்.
आमेन। நீங்களே ஆலயம். तुम ही அதாவது இயேசு சொன்னார், इसलिए यीशु ने कहा இயேசுவை சிலுவையில் அறைந்ததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? और यीशु को सलीब पर चढ़ाया कारण क्या? சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை, जो सुलेमान ने बनाया उस मंदिर को, அழகான ஆலயத்தை बहुत अच्छे उस मंदिर को நீ 3 நாள்ல இடிச்சிட்டு கட்ட போறியா? क्या तो 3 दिन में उसको तोड़ के वापस அவர் बनाएगा? சொன்னது ஆலயம் என்ன தெரியுமா? यीशु कौन से मंदिर के बारे में कहा? சரீரமான ஆலயம். यीशु अपने शरीर के मंदिर के बारे में कहा। நான் 3ஆம் நாள் உயிர் தழுவேன். आमेन। मैं तीसरे दिन जी उठूंगा। மரித்து அடக்கம் செய்து 3ஆம் நாள் உயிர் தழுவேங்கிறத சொல்கிறார். यीशु ने इस विषय के बारे में कहा है, मैं मर जाएगा, गाड़ा करूंगा मुझे, लेकिन मैं இவர்கள் तीसरे दिन ஆலயத்தில் जी எங்க காசு கிடைக்கா காசு கடை போட்டு लेकिन ये लोग मंदिर में लेने देने कर रहे थे। அன்றைக்கு ரோமர் ராயனுடையது, ரோமருடைய முத்திரை பண்ணப்பட்ட காயின் இருந்தது. उन दिनों में वो रोम सम्राट का छापा लगाया हुआ काइन था। அந்த பைசா அங்க கவனிக்க வேண்டும், பணத்தை மாத்தணுங்க. वो पैसा को वहां बदलना। எப்படி இப்போ என்ன வாங்கணும்னு சொன்னா டாலர்ல தான் அங்க என்ன வாங்கிட்டு இருக்கிறான், என்ன எங்க ஈரான்ல இருந்து. अभी ईरान से तेल कैसे वो लेना देना होता डॉलर से। அமெரிக்கா சாம்ராஜ்யம், अमेरिका के सम्राट, இந்த ராஜ்யத்துக்கு தான் யுத்தமே நடந்துட்டு இருக்குது. ये राज्य के लिए वहां युद्ध हो रहा है। அதே மாதிரி அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யம், वैसे उन दिनों में रोम का सम्राट था। இயேசுவை சிலுவையில் அறைந்தது ரோம சக்கரவர்த்தி, ரோம பேரரசு இருந்த காலத்துல ரோம போர் வீரர்கள். ऐसे रोम का सम्राट के दिनों में वो रोम का सैनिक लोग है यीशु को क्रूस पर ரோமருடைய தண்டனை தான் சிலுவை, உயிரோடு சிலுவையில் அறையக்கூடிய தண்டனை. और जो रोम का ये वो क्रूर दंड है, जीते जी क्रूस पर चढ़ाएंगे। பெரிய கொடிய தண்டனைன்னு சொன்னா உயிரோட சிலுவையில் அறையிறது. बड़े क्रूर दंड मतलब क्या है? जीते जी क्रूस पर चढ़ाएंगे। நம்ம இந்தியால தூக்கு தண்டனை, हमारे इस भारत में फांसी लगाएंगे। இங்க கவனிக்க, அதுதான் தண்டனை, वही दंड है, பெரிய தண்டனை. बड़ा दंड। அதே போல அங்கே ரோம சாம்ராஜ்யத்துல இருந்த தண்டனை உயிரோட சிலுவையில் அறையிறது. वैसे जो रोम के सम्राट में जो क्रूर दंड था वो क्या है? जीते जी क्रूस पर चढ़ाएंगे। இயேசுவை மாத்திரமல்ல பல பேரை அறைஞ்சிருக்காங்க. वैसे रोम में वो सम्राट में ना केवल यीशु को कई लोग को ऐसे क्रूस पर ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து लेकिन प्रभु यीशु मसीह மரித்தொருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார். मरे हुए से जिलाया गया। சிலுவையிலே வெற்றி சிறந்தார். क्रूस पर वो जय जयकार की ध्वनि सुनाई। அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். वो क्रूस पर जय जयकार की ध्वनि हालेलुया। सुनाई। हालेलुया। அவர் துதிக்க வைத்துட்டு போயிட்டார். वो हम सभी के मुंह में स्तुति को दिया। ஆலயத்துல துதிக்கணுங்க. मंदिर में स्तुति करना। ஆலயம் சொன்னா 4 சுவர் இல்லைங்க, मंदिर मतलब ये 4 दीवार பெரிய नहीं। கோபுரங்களையும் பெரிய அழகான டிசைனாகவும் பாரம்பரிய நல்ல அழகான யாரு டிசைன்லாம் போட்டு இன்டீரியர் டெக்கரேட் போட்டு பண்ணி வச்சிருப்பாங்க ஆலயம். और मंदिर बोले तो बड़ा बड़ा इमारत अच्छे उनका अंदर डेकोरेशन करके रखता है। बड़ा कुम्मड़ बना के रखा होगा. मैं ऊपर ऐसे बड़े टावर को भी बना के रखता कुम्मड़। ஆனா लेकिन அவர் எந்த ஆலயத்துக்குள்ள எது பலன் சொல்றார்? मंदिर பாலகருடைய நாவிலே, मंदिर के बारे में कहता बालकों के मुंह से, குழந்தைகளும் பாலுடைய நாவலை துதியின் பலத்தை உண்டாக்கிட்டு போயிட்டார். बालकों और दूध पीते बच्चों के मुंह से நீங்களும் நானும் பாலர்களாகவும் நீங்களும் நானும் குழந்தைகளாகவும் நாம் இந்த பூமியிலே துதிக்கும்படியாக தேவன் பலத்தை தந்திருக்கிறார். तुम और मुझे भी इस पृथ्वी में प्रभु ऐसे एक बालकों के रूप में दूध पीते बच्चे के रूप में स्तुति करने के लिए सामर्थ्य அந்த दिया। பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போய் பலிய வாங்கிட்டு போய் அங்க பலி செலுத்துவாங்க. वो लोग कैसे पैसे के वहाँ क्या करेंगे? पैसे के लिए खरीदेंगे, खरीद के जो बलि चढ़ाना नियम है बलि चढ़ा के चले जाएंगे। அதை கல்லர் குகையாக ஆலயத்தை ஆக்கி வைத்திருந்தார். वो लोग क्या किया? प्रार्थना के घर को डाकुओं का घर बना दिया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து इसलिए प्रभु यीशु मसीह அங்கே 12வது வசனத்தை 21:12 வாசித்தால், आमीन मत्ती 21 अध्याय में இயேசு 12 தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவருமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலகைகளையும் புறாவிற்களையும் ஆசரின் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். यीशु ने परमेश्वर के मंदिर में जाकर उन सबको जो मंदिर में लेन देन करते थे निकाल दिया और सर्पों और पीड़ियों और कबूतर भेजने वाले को चौकियां उलट दी और उनसे कहा लिखा है मेरा घर प्रार्थना का घर कहलाएगा। விரட்டிட்டு அந்த
அற்பமாக எண்ணப்பட்ட அந்த அப்படிப்பட்ட அவர்களுக்கு நன்மை செய்தார் அந்த ஆலயத்தில். आमेन। वैसे जो तुच्छ गिना गया था उन लोगों को उसी मंदिर में प्रभु भलाई किया। ஆலயத்துக்கு வெளியே சப்பானி கூடன் வெளியே கிடக்கிறான். जो मंदिर के बाहर अंधे लंगड़े सब था। தேவாலயத்தில் பெரியவர் जो मंदिर से भी बड़ा வெளியே இருக்கிறார், बाहर है, இங்கே இல்லை, यहाँ नहीं, வெளியே இருக்கிறார். बाहर है। அவ்வளவு பேர் அற்புதத்தை பெற்றுட்டு वो सभी लोग चंगा पाए, தேவாலயத்தில் பெரியவர் सभी चंगा पाकर कहा यीशु- मंदिर से भी बड़ा இயேசு உயர்த்தினார்கள், यीशु को கர்த்தரா महिमा இயேசு உயர்த்தினார்கள். प्रभु यीशु को महिमा किया। இந்த தேவாலயத்தில் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். उन्होंने कहा था ये मंदिर से भी एक बड़ा महान है। சொஸ்தமட்ட அத்தனையும் உனக்கு எப்படிப்பா சுகாச்சது? जो चंगा पाए सबसे पूछने लगे ये तेरे चंगा किसी मिला? சப்பானியா கிடந்திய, तू बाहर ऐसे कुल्लड़ा लंगड़े कर पड़ा, दिया। बाहर अंधे होकर पड़ा, கிடந்திய. तू ऐसे दरिद्र में पड़ा। அவனுக்கு அங்க ஆலயத்துக்குள்ள இடம் இல்லை. ऐसे लोगों को वहां मंदिर में जगह नहीं। அது உள்ள வந்து यीशु अंदर आकर அற்புதத்தை பெற்றுட்டு ओ अद्भुत को पा लिया। தேவரை துதித்து அவரை உயர்த்துகிறான். अभी वो लोग अपने मुंह से उस यीशु को स्तुति करता இங்க था। கவனிங்க, நீங்கள் நானும் அப்படி அற்பமா எண்ணப்பட்டவர்களாக இருந்தோம். तुम और मैं भी वैसे एक दिन में तुच्छ गिना गया था। அவரை உயர்த்தக்கூடிய நாவை, अब हमको ऐसे मुंह देना, उनको स्तुति இந்த करनी। பலத்தை நமக்கு தந்திருக்கிறார். ये बल को हमें दिया। பகைஞரையும் பழிகாரர்களையும் அடக்க உங்களுக்கு ஒரு பலன் துதி. बैरी और शत्रुओं को अपने वश में रखने के लिए तुम्हारे लिए एक सामर्थ्य होगी स्तुति। அல்லேலூயா. हालेलुया। இது எப்படி வந்தது? ये कैसे हुआ? அவர் முதல்ல எப்படி ஆரம்பமாச்சு தெரியுமா? कैसे पहले ये काम कैसे शुरू हुआ? இங்க கவனிங்க, இது ஆலயத்துக்குள்ள துதி இதை கேட்கிறீரோ என்று கேட்கிறாங்க. आमेन। वो याजकों ने पूछा क्या ये स्तुति का आवाज को तू सुन रहा है? இயேசு நாம் கேட்கிறேன். यीशु ने कहा हाँ मैं सुन रहा हूँ। அல்லேலூயா. हालेलुया। உன்னுடைய துதியை அவர் கேட்கிறவர். आमेन। तेरे स्तुति को यीशु सुन रहा है। உன்னுடைய தேவனை நீ உயர்த்தும் போது கேட்கிறவராக இருக்கிறார். जब तू परमेश्वर का महिमा बढ़ाएगा वो सुनने நீ वाला। அவரை உயர்த்தும், ஆம் நான் கேட்கிறேன். आमेन। हाँ मैं सुन रहा हूँ। அவர்களுக்கு உடைய துதியை நான் கேட்கிறேன். आमेन। उन लोगों के ये स्तुति को मैं सुन रहा हूँ। அவர்கள் வாயில நான் துதியை வைச்சப்பா. मैंने उनके मुंह में इस स्तुति को रखा है। அந்த துதியை உண்டாக்கும்படி செய்தவர் யார்? ऐसे मुंह में स्तुति को रखा कौन है? உன் வாயிலே துதியை உண்டாக்கும்படி செய்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. तेरे मुंह से स्तुति आता है कारण कौन है? प्रभु यीशु मसीह। நீ அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்தாய், तू अधर्म और पापों में मरे हुए थे। சாபத்தில் கிடந்தாய், तू श्राप में पड़े थे। பலனற்று கிடந்தாய். तू बल बिना था। உன்னை தேடி வந்து तुझे ढूंढ के உன்னை आया, விடுவித்திருக்கிறார், तुझे छुड़ाया, சுகம் தந்திருக்கிறார், चंगा दिया, ரட்சித்திருக்கிறார். उतार दिया। அவர்கள் வாயிலே उन लोगों के मुंह में அவரை உயர்த்த उनके अपार स्तुति அந்த करने துதியை தந்திருக்கிறார். स्तुति को दिया। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே தான் கர்த்தருடைய ஆலயத்திலே துதிக்கிறோம். इसलिए हम प्रभु के मंदिर में स्तुति करता है। நீதிமாடி கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், बाबा धर्मी व्यक्तियों के तंबुओं में उतार और जयजयकार के ध्वनि हो रहा है। கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரம் செய்யும். यहोवा के दाहिने हाथ पराक्रम கர்த்தருடைய के काम வலதுகரம் करेगा। பராக்கிரம் செய்யும். यहोवा के दाहिने हाथ से पराक्रम के काम சங்கீதம் होगा। 118:15 சொல்கிறது, भजन संहिता 118 अध्याय में 15 वचन। நீதிமாண்டி கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், धर्मी व्यक्तियों के तंबुओं में उतार और जयजयकार के ध्वनि हो रहा है। ரட்சிப்பின் கம்பீர சத்தம். उतार और जयजयकार के ध्वनि। ரட்சிக்கப்பட்ட சபைக்கிலே கம்பீர சத்தம் உண்டு. हाँ वे जो कोई कलीसिया उतार पाया वहाँ वो उतार की जयजयकार की ध्वनि होता है। அவரை பெற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வாயிலே துதி உண்டு. जो कोई उस उद्धारकर्ता को स्वीकार किया उनके मुंह से स्तुति निकलता அதுதான் है। சங்கீதம் 118:15 वासिக்கிறோம். 118:15 में हम पढ़ता है, நீதிமாடி கூடாரத்தில் धर्मियों के तंबू में ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. जय जयकार और उद्धार की ध्वनि हो रही है। கம்பீர ஷவுட் ஆஃப் ஜாய், जय जयकार की ध्वनि, ஷவுட் ஆஃப் ஜாய். जय जयकार की ध्वनि, ரட்சிப்பின் கம்பீரம் உண்டு. उद्धार की ध्वनि। இங்க பாருங்க, ரட்சிப்புக்குள்ள ஒரு கம்பீரம் உண்டு. आवे जो उद्धार है उसके अंदर जय जयकार है। அதாங்க பல वही सामर्थ। உண்மையான ரட்சிப்புக்குள்ள ஒரு கம்பீரம் உண்டு. सच्चे उद्धार के अंदर एक जय जयकार होता है। ஹalleluya. हालेलुया। ஒரு கெத்து உண்டு. आमेन। கெத்து, ஹalleluya. हालेलुया। கெத்து உண்டு. एक हिम्मत है, आमेन। हिम्मत बांधकर हम खड़ा हो रहा है. हम कमर ஹalleluya. कस के खड़े होंगे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा हो। கெத்தா நிக்க முடியுங்க. ऐसे कमर कस के खड़ा हो सकता। ஹalleluya. हालेलुया। அங்கே எதுக்கு முன்பாக
किसके सामने? எரிகோக்கு முன்பாக ஒரு கெத்தான ஒரு கூட்டம் இருந்துச்சு. एरिको शहरपनाह के सामने எரிகோக்கு உள்ள போக முடியாது, கோட்டைக்குள்ள போக முடியாது. एरिको गढ़ के अंदर कोई नहीं जा ஆனா सकता। துதிங்கிற ஒரு கெத்து. आमें परंतु ऐसे हिम्मत था, स्तुति का हिम्मत, ஹல்லேலூயா. हालेलुया। துதிங்கிற பல स्तुति का बल, இடிந்து விழுந்தது எரிகோ. एरिको शहरपनाह गिर गई। அதை போல உன்னுடைய வாழ்க்கையில वैसे तुम्हारे जिंदगी அந்த பலன் தேவை. उस बल तुम्हारा जरूरत है। அந்த பலனை தான் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி தந்திருக்கிறார். उसी सामर्थ को हमारे लिए प्रभु यीशु मसीह दिया। அதாவது இந்த 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ये मत्ती 21 अध्याय में வாசிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம். मत्ती 21। இப்ப நாம் சில இந்த சரித்திரத்தை பூர்வமாக நம்ம எடுத்து பார்ப்போம். हम अभी ऐसे चरित्र को इतिहास को மத்தேயு 21ஆம் அதிகாரம். मत्ती 21 அங்கே வாசித்தால் 2வது வசனத்திலிருந்து வாசித்தால் இருக்கிறது. दूसरा वचन से लेकर அங்கே 1வது வசனத்தை வாசிப்போம். पहला वचन। அவர்கள் எருசலேமுக்கு சமமாய் சேர்ந்து ஒளியமலைக்கு அரணான பெத்தேலுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசர் 2 பேரை நோக்கி, உங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு கூட ஒரு குட்டியையும் கட்டியிருக்குவதை காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். जब वे यरूशलेम के निकट पहुंचे और जैतून पहाड़ पर बेतबहे के पास आए तो यीशु ने 2 चेलों को ये कहकर भेजा, सामने के गांव में जाओ। वहां पहुंचते ही एक गधे बंधी हुई और उसके पास बच्चे तुम्हें मिलेगा, उन्हें खोलकर मेरे पास ले आओ। கழுதை குட்டியை அவிழ்த்தா கழுதை வந்துடும் பின்னால. आमीन। गधे को बंदी को खोलेगा तो बच्चे भी उनके साथ आ जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। கழுதை குட்டியை அவிழ்த்தா கழுதையும் வந்துடும். आमीन। और बच्चे को बंधन खोलेगा तो गधे भी आ அதுக்கு जाएगा। நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் அப்புறமா சொல்றேன். उसका बहुत आत्मिक अर्थ है। அதாவது 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். 4वां वचन। இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரி மேல் ஏறிக்கொண்டு உன்னிடத்திலே வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. ये इसलिए हुआ कि जो वचन पवित्रता के द्वारा कहा गया था वह पूरा हो। सियोन की बेटी से कहो, देख तेरा राजा तेरे पास आता है, वह नम्र है और गधे पर बैठा है, वरन लादू के बच्चों पर। தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. आमीन। जैसे पवित्रता ने कहा था ऐसे सब कुछ पूरा हुआ। சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. ये पवित्रवाणी वचन जकरिया 9वां अध्याय में 9वां वचन में लिखा है। அதன்படி சகரியா 9:9 அந்த தீர்க்கதரிசனம் அப்படியே நிறைவேறிச்சு. वो जकरिया पुस्तक 9वां अध्याय के 9वां वो पवित्रवाणी वचन यहाँ पूरा हुआ। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। இங்கே நீங்கள் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சகரியாவின் புத்தகம் हम अभी वो वचन को निकालेंगे। जकरिया 9ஆம் அதிகாரம் 9ஆம் 9वां अध्याय 9वां वचन। சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறுகிறவருமாக இருக்கிறார். हे सियोन बहुत की महान हो, हे यरूशलेम जय जयकार कर, क्योंकि तेरा राजा तेरे पास आएगा। वह धर्मी और उद्धार पाया हुआ है, वह दीन है और गधे पर वरन गधे की बच्चे पर चढ़ा हुआ आएगा। இந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறிச்சது. ये पवित्रवाणी वचन पूरा हुआ। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। இங்கே குருத்தோலையை கையில பிடித்து கொண்டு ஒரு கூட்டம் வருகிறது. यहाँ ऐसे एक झुंड आया अपने हाथ में खजूर के पत्ता लिए हुए। அப்படிப்பட்ட அந்த குருத்தோலையை பிடித்து கொண்டு வருகிறார். वैसे वो पत्ता लेकर आया था। யாருக்கு? किसके लिए? யாரை உயர்த்த? किसको महिमा बढ़ाने के? இயேசுவை உயர்த்த. यीशु को महिमा बढ़ाने। ஹல்லேலூயா. हालेलुया। அவருக்கு முன்பாக उनके सामने கழுதையும் கழுதை குட்டியை அவிழ்த்துட்டு வந்து वो गधे और गधे के बच्चों को खोल के लेकर आया। மத்தேயு 21:7 வாசிக்கலாம். मत्ती 21 अध्याय में 7 वचन। எல்லாம் எடுத்துக்கோ. மத்தேயுல சுவிசேஷம் सब निकलेंगे। मत्ती सुसमाचार 21ஆம் அதிகாரம் 21 अध्याय 7வது வசனத்துல 7 वचन में கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். और गधे और बच्चों को लाकर उन पर अपने कपड़े डाले और वह उन पर बैठ गया। திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளையை தரித்து வழியிலே பரப்பினார்கள். तब बहुत से लोगों ने अपने कपड़े मार्ग में बिछाए और अन्य लोगों ने पेड़ों से डालियां काटकर मार्ग में बिछाए।
முன்னடப்பாரும் பின்படப்பாமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். जो भीड़ आगे आगे जाती और पीछे पीछे चली आती थी, पुकार पुकार कर कहती थी, दाऊद के संतान को होसाना, धन्य है वो जो प्रभु के नाम से आता है, आकाश में होसाना. ஆர்ப்பரித்து எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கும் போது वैसे वो लोग जिचकार करते हुए यरूशलेम அங்கே में प्रवेश கேட்கிறார்கள், किए. இவர் யார்? तब ऐसे सभी लोग पूछने लगे, ये कौन है, இவர் யார்? ये कौन है. பிரமாண்டமான ஒரு கூட்டத்தோட வருகிறார். एक बड़े झुंड के साथ आया, प्रसिद्ध झुंड, அங்க கவனிக்க, பிரமாண்டமான கூட்டம். एक प्रसिद्ध झुंड. இது பாஸ்காக்கு முன்பாக நடக்கிறது. ये फसह के पहले हुआ ये பண்டிகை संभव. கொண்டாடுவதற்கு ஒரு திரளான கூட்டங்கள் சொந்த ஊர்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். फसह मनाने के लिए एक बड़े भीड़ अपने अपने गांवों से आए थे. அதை கொண்டாட, பஸ்காவை கொண்டாட வந்திருக்கிறவர்கள் फसह मनाने आए हुए लोग, திரளான கூட்டங்கள். बड़ी भीड़ इकट्ठे இந்த हुई. வேளையில தான் இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சது. इसी समय वो भविष्यवाणी पूरा हुआ. அல்லேலூயா. हालेलुया. இத சொன்னோம். இந்த வேளையில தான் இந்த ஃபோக்கஸ் நடக்குது. आमें ये संभव इसी समय हुआ. திரளான கூட்டம் பாஸ்கா கொண்டாட வந்திருக்குது. फसह मनाने के लिए बहुत सारे भीड़ आए थे, ஆனால் இயேசுவை பார்த்த ஒரு கூட்டம், परंतु यीशु को देखने के लिए एक झुंड है. கழுதை குட்டி அவிழ்த்து வந்த உடனே जो गधे और उनके बच्चों को लेकर आया, அவர்களுக்கு ஞாபகம் வந்துட்டு, இவர்தான் ராஜா, तब ये लोग को याद आया, இவர்தான் சாந்த குணமுள்ள ராஜா, ये ही राजा है, இவரைத்தான் கழுதை மேலே ஏற்ற வேண்டும், इनको ये हम गधे के ऊपर இவரைத்தான் रखना, கனப்படுத்துறதுக்கு வஸ்திரம் விரிக்க வேண்டும், इनके लिए हम कपड़े डालना है, आदर देने के लिए. இவர்தான் ரட்சிக்க வருகிறவர், ये ही उद्धार करता, இவர்தான் ரட்சிக்கிறவர். ये ही उद्धार करता. ஹalleluya. हालेलुया. அப்படிப்பட்ட வேளையில தான் அவர்கள் ஹோசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா என்று பாடினார்கள். ऐसे समय में ये लोग दाऊद के पुत्र को होसाना करके गीत गाया. கர்த்தரின் நாமத்திலே அவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டார், உன்னதத்திலே ஹோசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். दाऊद के संतान को होसाना, धन्य है वो जो प्रभु के नाम से आता है, आकाश में होसाना करके जय जयकार किया. ஹோசன்னா என்கிற வார்த்தை எபிரேய பதத்துல, ये होसाना शब्द इब्रानी में, அதுக்கு அர்த்தம் என்னன்னா சேவஸ், கர்த்தாவே ரட்சியும். उसका क्या अर्थ है, हे प्रभु उद्धार कर, கர்த்தாவே எங்களை ரட்சியும். हे प्रभु उद्धार कर. ஹalleluya. हालेलुया. அதுக்கு ஹோசன்னா அர்த்தம் என்ன? होसाना शब्द का क्या अर्थ है, கர்த்தாவே எங்களை ரட்சியும். सेवस हमें बचा दो. அதாவது சங்கீதம் புத்தகத்திலே 118 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். भजन संहिता 118 अध्याय में, 118 25 இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. भजन संहिता 118 में 28 वचन, 25வது வசனம், 25வது வசனத்தை வாசிக்கலாம். आमें 25 वचन को पढ़ें. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். हे यहोवा विनती सुन, उद्धार कर. இந்த हे கர்த்தாவே, यहोवा, கர்த்தாவே ரட்சிங்கிற இடத்துல ஒரிஜினல் வார்த்தை என்ன? உண்மையான ஹோசன்னா. आमें ये यहोवा उद्धार कर, इसका ओरिजिनल शब्द क्या आएगा, ये यहोवा होसाना. அதைத்தாங்க 22வது வசனத்திலிருந்து வாசிங்க. 22 वचन से पढ़ें. வீடு கட்டுறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. राज मिस्त्रियों ने जिस पत्थर को निकम्मा टकराया था, वही कोने का सिरा हो அது गया है. கர்த்தராலே ஆயிற்று. ये तो यहोवा की ओर से அது हुआ நம்முடைய है, கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ये हमारी दृष्टि में अद्भुत है. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். आज वह दिन है जो यहोवा ने बनाया, हम इसमें मगन और आनंदित हो. அப்படி மகிழ பண்ண நாள் தான் அங்க நிறைவேறிச்சது. वैसे मगन और आनंदित के दिन उस दिन पूरा हुआ. மத்தேயுள்ள சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. मत्ती 21 अध्याय में भी लिखा. மத்தேயு 21:42 வாசிக்கலாம். मत्ती 21 अध्याय में 42, எல்லா இடத்துக்கு மத்தேயு 21:42. मत्ती 21 अध्याय में 42, இயேசு அவர்களை நோக்கி, यीशु ने उनसे कहा, வீடு கட்டுறவர்கள் ஆகான்ற தள்ள கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிட்டது நம்முடைய எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? यीशु ने उनसे कहा, क्या तुमने कभी पवित्र शास्त्र में यह नहीं पढ़ा, जिस पत्थर को राजमिस्त्रियों ने निकम्मा ठहराया था, वही कोने का सिरे का पत्थर हो गया. ये प्रभु की ओर से हुआ और हमारी दृष्टि में अद्भुत है. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். इसलिए मैं तुमसे कहता हूँ कि परमेश्वर का राज्य तुमसे ले लिया जाएगा और ऐसी जाति को जो उसका फल लाए दिया जाए. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய தீர்க்கதரிசனம் அந்த சகரியா புத்தகத்தில் உள்ள வார்த்தை நிறைவேறிச்சது. जो जकरिया पुस्तक में लिखी रखा था, वो प्रभु यीशु मसीह के बारे में भविष्यवाणी वो यहाँ पूरा हुआ. ஹோசன்னா என்றால் அர்த்தம் என்ன? होसना मतलब क्या अर्थ है?
என்ன அர்த்தம்? क्या अर्थ? ए यहोवा, கர்த்தாவே ரட்சியும். ए यहोवा बचाओ, சேவ் அஸ், सेव अस, எங்களை ரட்சியும். बचाओ, கர்த்தாவே ரட்சியும். ए यहोवा बचाओ, ஓசன்னா, ओसना, ஓசன்னா, ओसना, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. दाऊद के संतान को ओसना, அவருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். जो उनके नाम से आता है उसका धन्य है। அவர்தான் வந்தவர், ओ ही आया, இவர்தான் அனுப்பப்பட்டவர், ए ही भेजा गया, ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். जो धन्य किया गया। உன்னதத்திலே ஓசன்னா ओ आकाश में என்று ओसना, சொல்லி ஆட்பணித்தார்கள். वैसे जय जयकार। இது ஓசனாங்கிற வார்த்தை தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தை, ये ओसना शब्द परमेश्वर को महिमा देने वाला தேவனை உயர்த்தக்கூடிய வார்த்தை. परमेश्वर को महिमा बढ़ाना शब्द, அந்த வார்த்தையை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ओ शब्द के बारे में लिखा, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा हो। இங்கே அந்த சகரியாவின் புத்தகத்திலே இத கையில மத்தேயு 21 கையில வச்சுக்கிறோம். ये मत्ती 21 अध्याय को अपने हाथ में रखो। அந்த சகரியா 9 எடுத்து 9 வாசிக்கலாம். अभी जकरिया 9 अध्याय में ले लो। சீயோன் குமாரத்தி மிகவும் களிகூறு, ए सियोन की बेटी महान हो, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. ए यरूशलेम की पुत्री தேவனுடைய जय சபை जयकार हो। களிகூற வேண்டும். आमीन। परमेश्वर के कलीसिया जय जयकार करना, தேவனுடைய சபை கெம்பீரிக்க வேண்டும். परमेश्वर के कलीसिया महान होना। ஹல்லேலூயா. हालेलुया। ரட்சிப்புக்கிற ஒரு கெம்பீர சத்தம் உண்டு. उद्धार के अंदर क्या है? அந்த जय जयकार சத்தம் के द्वारा, இயேசுவை கொண்டு வந்தது. वो शब्द यीशु के द्वारा आया। அந்த சத்தம் இயேசுவை கொண்டு நமக்கு அவரை உயர்த்தக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. आमीन। यीशु के द्वारा ही हम परमेश्वर को महिमा बढ़ाने இதோ ये अवसर मिला। உன்னிடத்திலே வருகிறார், देखो तुम्हारे पास आ रहा है, அவர் நீதி உள்ளவர். वो धर्मी है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த நீதிக்காகத்தான் குருத்தோலையை கையில பிடித்து கொண்டு வந்தார்கள். वो धर्म के लिए खजूर के पत्ता को हाथ में लिए हुए आए। அதாவது நீதியை குறிக்கிறது. वो धार्मिकता के बारे में। குருத்தோலைங்கிறது என்ன? खजूर के पत्ता मतलब क्या? நீதியை குறிக்கிறது. धर्म के बारे में। நீதி வலது இடது சாயாது. आमीन। जो धर्म है वो दाहिने बाएं तरफ ना मोड़ेगा। பாருங்க, அந்த இலை செங்குத்தா இருக்கும். आमीन। जो वो पत्ता है खजूर का पत्ता वो एकदम स्ट्रेट रहेगा। ரைட்டஸ்னஸ். आमीन। राइटनेस, அதாவது ஸ்ட்ரைட்டா இருக்கும் குருத்தோலை. वो एकदम ऐसे सीधा खड़ा होता है वो அதாவது खजूर இங்க का पत्ता। பாருங்க, நீதி அங்க கோர்ட்ல பாருங்க, ஜட்ஜி பக்கத்துல और कचहरी में हम देख सकता न्याय के बगल में அங்க ஒரு கண்ணு, ஒரு நீதி தேவதையாக இங்க கட்டி வச்சிருப்போம். கண்ணை கருப்பு துணி போட்டு கட்டி जो வச்சிருப்பாங்க. कचहरी में जो कुर्सी में बैठता है न्याय के बगल में एक मूर्ति खड़ा करता, उनका आंखों को बांध के रखेंगे, उनके हाथ में एक तराज भी रहता। தராசு அப்படி முள்ளு நிக்கும். वो तराज में ऐसे वो काटा அது रहता है। நீதியை वो காண்பிக்கிறது. धर्म के बारे அதை में। போல இங்க கவனிக்க, குருத்தோலை. वैसे ये खजूर के खत्ता, எங்களுக்கு நீதி செய்கிற ராஜா வந்துட்டார். हमें धर्म करने के लिए धार्मिकता के राजा आ गया। ஹல்லேலூயா. हालेलुया। அநீதி இழைத்து கொண்டிருந்தது. कितने अधर्म के बीच में வேதபாரகர்கள், பரிசேயர்கள், ஆசாரிகள், प्रधान याजकों, फरीसियों, सदुकियों சுய போதனைகளை போதித்து தன்னை உயர்த்தி கொண்டிருந்தார்கள். अपने शिक्षक दे दे के अपने को बढ़ाया था। ஆனால் இயேசு அந்த பாலருடைய நாவலை துதியை கொண்டு வந்தார். परंतु यीशु बालकों के मुंह में स्तुति को रखा। ஹல்லேலூயா. हालेलुया। வெளியே கடந்தவர்களாம் உள்ள வந்து துதிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம जो जो बाहर पड़े थे सभी लोग अभी मंदिर के अंदर आके स्तुति करने लगे। நீங்களும் ராஜாக்களாக, லேவியராக, ஆசாரியர்களாக. आमीन। तुम भी याजकों और लेवी के रूप में। வேதம் சொல்கிறது 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். पहला पत्रस के पत्री 2 अध्याय 9वां वचन। நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் உங்களை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தோட புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள். पर तुम एक चुना हुआ वंश और राजबदारी, याजकों का समाज और पवित्र लोग और परमेश्वर की निज प्रजा हो, इसलिए कि जिसने तुम्हें अंधकार में से अपनी अद्भुत ज्योति में बुलाया है उसके गुण प्रकट करो। நீங்களும் சொந்த ஜனங்கள். तुम भी उसका संतान है। புறஜாதிகள் தரிசனமாக நிறைவேறிற்று. अन्य जातियों का दर्शन पूरा हुआ। அன்றைக்கு இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம். நாம் வந்து அந்நியர்கள். आवे उन दिनों में हम तो परमेश्वर बिना वो इस्राएल के वो जमीन से தேவனை அறியாதவர்கள். हम आशा रहित थे, परमेश्वर से अन्य थे। அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு தான் தேவனாக இருந்தார். उन दिनों में वो केवल इस्राएल लोग के लिए परमेश्वर இன்றைக்கு था। எனக்கும் உங்களுக்கும் தேவனாக இருந்து परंतु आज वो परमेश्वर मेरे लिए और तुम्हारे लिए परमेश्वर है। குழந்தையும் பாலர்மாடை நாவிலே துதியின் பலத்தை தந்திருக்கிறார். बालकों और दूध पीने वाले बच्चों के मुंह से स्तुति हो रहा है। இதுக்கு முன்பாக ये संभव के पहले பலிகாரலையும்
और बैरियों को பகைஞரையும் और அடக்கி போடத்தக்கதாக शत्रुओं को अपने वश में ஒரு रख। பெரிய ஒரு துதிங்கிற ஒரு ஆயுதத்தை நமக்கு தந்து விட்டார். हमारे लिए एक बड़े हथियार को दे दिया, स्तुति। அல்லேலூயா. हालेलुया। ஆவிதான் அந்த அவரை சுருத்தி சொல்லும்போது சகரியாயில इसलिए चकरिया में அவர் நீதி உள்ளவரும் वो धर्म का राजा, ரட்சிக்கிறவரும் उधार देने वाला, தாழ்மை உள்ளவரும் वो नम्र அந்த है। ரட்சிக்கிறவருக்கு பேர் தான் ஓசன்னா. हमें जो उधार देने वाला वो ये ओसना, அந்த 9ஆம் வசனத்துல 9:9 சகரியால அந்த ஓசன்னா वो ये ओसना। அந்த ஒரிஜினல் அர்த்தம் என்ன? ஓசன்னா. ओरिजिनल अर्थ क्या है? ओसना, தாழ்மை உள்ளவரும். वो नम्र है। அந்த தாழ்மை உள்ளவர்னா என்ன? और दीन मतलब क्या? அந்த அங்க சாந்த குணமுள்ள ராஜா. आमें वो शांति का राजा, धीरज का राजा। அத கழுதையின் மேல் ஏறி வந்தார். इसलिए वो गधे पर आया। அத கழுதை அவுத்துட்டு வந்த உடனே ஓ இவர்தான் ராஜா, आमें इसलिए जो वहाँ गधे को खोल के இவர்தான் लाया, சமாதானத்தின் ராஜா, तब सभी लोग समझ पाया ये ही वो धार्मिक இவர்தான் राजा। அந்த ஏசாயா 9ல சொல்லப்படுற அந்த சமாதான आमें, பிரபு yes। அவர்தான். वो लोग समझ पाए यही वो यशायाह 9वां अध्याय में लिखा शांति का मोल, அவர்கள் वो கண்டு यही உடனே है। எல்லா திரளா அவர் பின்னால सब வந்துட்டாங்க. समझ में आया, तुरंत सब यीशु के पीछे आने लगे। கழுதை குட்டி மேல அவனை ஏத்தி फिर गधे के ऊपर उनको அந்த बैठाया, கழுதை மேல வஸ்திரத்தை போட்டு गधे के ऊपर कपड़ा बिछा के கீழ வஸ்திரத்தெல்லாம் விரிச்சு पूरे सड़क में मार्ग में कपड़े बिछा மரக்கலையெல்லாம் के, வெட்டி போட்டு पूरे पेड़ों से डालिया को ले आकर डाल அவருக்கு के பெரிய ஒரு கணம் एक பண்ண बड़े आदर माओ, அவரை கணம் பண்ணிட்டு उसको आदर दी। தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, दाऊद के संतान को உன்னதத்திலிருந்து होसन्ना, வந்தவருக்கு जो ஓசன்னா, आकाश से आया அவரை होसन्ना, உயர்த்துகிறார்கள். उनको महिमा दिया। ஹல்லேலூயா. हालेलुया, அவரை உயர்த்துகிறார்கள். उनको महिमा இந்த दिया। சம்பவம் தான் எங்க நடந்தது. यही संभव हुआ। இப்போ மறுபடியும் மத்தேயு சுவிசேஷத்துக்கு 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. मत्ती 21, இங்கே இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. ये सभी का आत्मिक अर्थ। நான் சொன்ன குருத்தோலைங்கிறது தேவனுடைய நீதியை குறிக்கிறது. खजूर मतलब परमेश्वर का धार्मिकता, அடுத்தது ஓசனாங்கிறது கர்த்தாவை ரட்சியும்ங்கிறது और சொல்லப்பட்டது. ओसना शब्द यहोवा बचाओ। அதாவது தங்களுடைய வஸ்திரத்தை கொண்டு அவர்கள் விரித்தார்கள். அது கணத்தை குறிக்கிறது. और अपने वस्त्रों को भी पिछाया, ये क्या वर्णन है? आदरमान। அவருக்கு முன்பாக அந்த கணத்தை செலுத்துகிறார்கள். यीशु के सामने आदरमान देता है। அவரை கொண்டு வர்றாங்க, ऐसे उसी प्रकार यीशु को लेकर आ, கணப்படுத்துகிறார்கள். आमीन, वैसे स्वागत किया यीशु को। அடுத்தது கழுதையை குறித்து फिर சொல்லப்பட்டிருக்கிறது. गधे के बारे में लिखा। இங்க கவனிங்க, தாவீதின் குமாரன் என்று சொன்னால் மேசியா. दाऊद के संतान मतलब தாவீதின் குமாரன் தான் ஒருத்தர் எங்களை விடுவிக்க வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. मतलब एक दाऊद के संतान से एक जन हमें छुड़ाने आएगा। கழுதையை அவுத்துட்டு வந்த உடனே जब वो गधे को खोल के இவர்தான் आया, மேசியா. तुरंत ये लोग समझ पाए एक ही मसीह। ஹோசன்னா, होसन्ना, உன்னதத்திலிருந்து வந்தவருக்கு ओ आकाश से आया हुआ, ஹோசன்னா, उनके लिए இவர்தான் होशाना, அனுப்பப்பட்டவர், एक ही भेजा இவர்தான் गया, ரட்சிக்க வந்தவர், एक ही उतार देने आया, இவர்தான் மீட்க வந்தவர். एक ही छुड़ाने वाला। அதுக்கு தான் பேர் தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா. इसलिए दाऊद के संतान को होसन्ना। அடுத்ததுக்கு பாருங்க, கழுதையும் கழுதை குட்டியும். और गधे और उसके அது बच्चे, அதுக்கப்புறமா சொல்றேன். ये முதல்ல बात அது से बता- கழுதையை ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? क्यों ऐसे गधे के बारे में लिखा? நான் ஏற்கனவே இதை ஒவ்வொரு வருஷம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். मैं हर साल इसके बारे में संदेश देता हूँ। அதாவது ராஜாக்கள் யுத்தத்துக்கு என்று சொன்னால் கணைத்து கொண்டு யுத்த களத்துல குதிரை பாயும் और கோர राजा முகத்து लोग युद्ध में जाएगा तो घोड़े में जाएंगे, ऐसे आवाज करते जाएगा, சேனை புறப்படும், सेना ऐसे निकल जाएगा, கணைத்து கொண்டு விகாரமான சத்தத்தோடு வருவார்கள். वो जिजकार से युद्ध के लिए जाएंगे वो सैनिक। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா परंतु சமாதான பிரபு शांति का राजा ராஜா கழுதையில் வருகிறார். गधे पर आ रहा। கழுதைங்கிறது ஒரு சமாதானத்துக்கு அடையாளம். गधे मतलब क्या? शांति का சாந்த சமாதானம், சாந்த குணமுள்ள ராஜா வருவார். में दीन और धर्मी का राजा। அன்றைக்கு ராஜாக்கள் பாருங்க, ராஜாக்குடைய பிள்ளைகளுக்கும் கழுது தான் விலை உயர்ந்த வாகனம். आमें उन दिनों में राजा और राजा के पुत्र राजकुमार लोग के लिए एक अनमोल गाड़ी क्या था? गधा। அன்றைக்கு கழுதையை வாகனமாக உபயோகப்படுத்தினார். गधे को गाड़ी के रूप में वो लोग उपयोग किया। ஆண்டவருடைய நாமத்துக்கு प्रभु की नाम की महिमा हो। இயேசு அங்கே குடிமதிப்பு எழுதுவதற்கு யோசேப்பு மரியாளும் எப்படி இன்றைக்கு வாகனம் கழுதையில் தான் வந்தாங்க. और यीशु का वो यूसुफ और मरियम दोनों लेखा देने के लिए आया था, वो गधे पर भी आया। அன்றைக்கு பழைய ஏற்பாட்டுல வாசித்துன்னு சொன்னீங்கன்னா, और पुराना नियम में நீங்க வாசிக்கலாம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். न्यायों के पुस्तक 10वां अध्याय 4वां वचन। வாசிக்கலாம், நியாயாதிபதி புத்தகம் न्यायों
10ஆம் அதிகாரம் 10वां अध्याय எடுத்துக்கொள்ள வேகமாக. 10ஆம் நியாயாதிபதிகள் வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் न्यायों 10वां अध्याय வாசிக்க 4வது வசனமா 4वां वचन வாசிக்கலாம். और उसके 30 पुत्र थे जो गदहियों के 30 बच्चों पर सवार हुआ करते थे और उनके 30 नगर भी थे. 30 கழுதைகளின் மேல் ஏறு 30 குமாரர் அவனுக்கு இருந்தார்கள். யாரு? இங்க கவனிங்க. 3வது வசனத்துல யாவீர் இஸ்ரவேல் 22 வருஷம் நியாயம் விசாரித்தான். तीसरा वचन कहता है याईर नामक एक मनुष्य इजराइल को 22 वर्ष तक न्याय இங்க करता. ஒரு அதிபதிக்கு யாவீருக்கு 30 கழுதையின் மேலும் அது ஏன் 30 குமாரும் அவனுக்கு இருந்தார்கள். ये याईर के बारे में कहता है इसका 30 पुत्र है. ये 30 पुत्र बैठने के लिए 30 गदही. அவர்களுக்கு 30 ஊர்களும் இருந்தது. उन 30 पुत्र को 30 नगर भी थे. கீழையா தேசத்துல அவைகள் இந்நாள் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் 2 பேர் இருக்கிறது. आवे वो आज तक वो गिलाद देश में है. उनका नाम याईर का இவருக்கு नगर. ஒரு ராஜான் இருந்தா यदि एक राजा रहे இந்த ராஜாவுக்கு கீழே அவருடைய பிள்ளைகள் சிற்றரசர்கள். राजा के पुत्र लोग राजकुमार लोग. ஹல்லேலூயா. हालेलुया. அவனுக்கு இப்ப 30 கிராமத்தை பிரிச்சு கொடுத்திருக்கிறார். और हर एक प्रिंस के लिए 30 नगर को दिया था. ராஜ்குமாருக்கு அதை போய் நீங்க கவனிக்கணும். तुम लोग जाके वो नगर को 30 देखना. கிராமத்துக்கு 30 பிள்ளைகளை போட்டுட்டான். आवे 30 नगर के लिए 30 पुत्र. பெரிய ஜாம்பவான் தான் இவன். பெரிய 30 பிள்ளையை பத்துட்டு. आवे, ये बड़ा सयाना 30 पुत्र मिला. ஹல்லேலூயா. हालेलुया. இங்க கவனிக்கணும். बड़ी बलवान है. 30 बच्चे के लिए 30 गांव அங்க எல்லாம் சமால் பண்றதுக்கு 30 பேருக்கு 30 கழுதை. हालेलुया. 30 पुत्र के लिए 30 कहते हैं. இப்ப என்ன பெரிய பெரிய விலை உயர்ந்த கார்கள் வச்சிருக்கிறார்கள். अभी क्या है बड़ा अनमोल गाड़ी को रखा है. ஸ்கோடா, மெர்சிடிஸ் आवे, ऐसे என்னெல்லாம் कई नाम இருக்குது. का गाड़ी. விலை உயர்ந்த கார்கள் இருக்குல்ல. ये अनमोल गाड़ी है. அன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்ததுனால விலை உயர்ந்த கழுதைகள். लेकिन यहाँ ये पुत्र लोग के लिए क्या मिला? अनमोल गधे की. அந்த கழுதையை கொடுத்து गधे को देखकर சமாதானத்தோடு கூட அந்த தேசத்தை சந்தித்துட்டு वो வாருங்கள். पुत्र लोग शांति के साथ अपने अपने दिए हुए नगर में जाके मिल के आना. அந்த சமாதானத்துக்கு அடையாளமாக அனுப்பப்பட்டதான் கழுதை. में वो शांति का ही चिन्ह है गधे. அதாவது இன்னும் வாசித்தா 12ஆம் அதிகாரத்துல கூட இருக்குது. 12ஆம் அதிகாரம் न्यायो 12वां अध्याय 14வது வசனத்துல வாசிக்கலாம். 14वां वचन 13வது வசனம் 13वां वचन. நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். न्यायों की पुस्तक 12वां अध्याय में 13वां அவனுக்கு वचन. பின்பு இல்லேடின் குமாரனாகிய பித்தோன் ஆகிய அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். उसके बाद पिरातोनी हिलेल का पुत्र अब्दोन इस्राएल का न्याय करने लगा. அவனுக்கு 40 குமாரர்கள் 30 பேரப்பிள்ளைகள் இருந்தாங்களாம். और उसके 40 बेटे और 30 पोते हुए. அவர்கள் 70 கழுதையின் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 வருஷம் நியாயம் விசாரித்தான். जो गदहियों के 70 बच्चों पर सवार हुआ करते थे वह 8 वर्ष तक इस्राएल का न्याय करता இங்க रहा. பாருங்க 30 பிள்ளைங்க 30 बच्चे लोग 40 பேரப்பிள்ளைங்க 30 पुत्र 40 पोते. எல்லாருக்கும் ஒவ்வொரு வாகனம் தான். सभी के लिए एक एक गाड़ी. எல்லாருக்கும் என்ன सभी के लिए कौन सा गाड़ी मिला? பெரிய கஜகோளர்களா தான் இருந்திருக்காங்க. எல்லாம் 30 தான். सभी राजा लोग बच्चे लोग ऐसे 30 இங்க 40 கவனிங்க. எல்லாம் பெற்றெடுத்ததெல்லாம் பயங்கரமான ஆட்களா தான் இருந்திருக்காங்க. सब लोग भयानक है. 30 30 पुत्र है. பெரிய சாலமோனுடைய சரித்திரத்துக்கு முன்னால வந்தவங்களே இவங்க பெரிய ஆட்களா இருக்காங்க. सुलेमान के पहले जो जाए वो लोग इतने 40-30 हुआ. இங்க கவனிங்க. सुनिए 30 பிள்ளைகள் 40 பேரப்பிள்ளைகள். 40 बेटे और 30 पोते हुए. பெரிய ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவனுக்கு एक बड़े सरदार के अनुभव சரி में था. அவ்வளவு பேருக்கு ஒவ்வொரு கழுதை. सभी के लिए एक एक गधा मिला. அன்னைக்கு கழுதை இருந்தனா ஒரு வீட்டில் ராஜகுமார்கள் வீட்டில் கழுதை இருந்தனா ஒரு பெரிய மெர்சிடைஸ் கார் மாதிரி அவங்க விசேஷித்தவர்கள். उन दिनों में जो राजपुत्र राजकुमार के घर पे गधे को देखेगा तो बड़ा मर्सिडीज गाड़ी के जैसे अनमोल चीज है. அது விலை உயர்ந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதைகள். ओ अनमोल गधे. நம்ம ஊர்ல பேப்பர் தின்னு சுத்தி இருக்க அந்த கழுதை இல்ல. तो हमारे गांव में पेपर का के घूमता हो गधा. அதனாலதான் கழுதைய ரொம்ப இம்சப்படுத்தி கழுதை தேஞ்சு கட்டரும்பா போச்சுன்னு சொல்லிட்டு तीसरे गधे के बारे में गई कहावत बोलता है. அதாவது நீச் கஹாவட் கேறாங்க. குறைந்த தாழ்ந்த பேச்சு கழுதைக்கு கொண்டு போயிடும். कुछ भी हो गधे को அது खींच. இந்திய பழமொழி.
आमेन। वो यहाँ का कहावत। ஹல்லேலூயா. हालेलुया। கழுதை தேஞ்சு கட்டரும்பா போயிட்டு. कहते ऐसे मूंगी बन गया। அட கழுதை ए कहता வாயில எடுத்துனே கழுதை तुरंत मुंह में आएगा, ये कहते இல்லையா? கழுதை பயல இங்கே பாருங்க, இப்படித்தான் பேசுறாங்க. ऐसे ही बात हुआ निकलता है। கழுதை ஒரு கழுதை பாவம், அதுக்கு வேலை வாங்கிட்டு वो कहते से पूरा काम ले लेंगे, அப்படியே விட்டுருவோம், ऐसे छोड़ देंगे। அனாதையா போயிட்டு இருக்கோம். वो अनाथ ऐसे। இங்கே அனாதை கழுதைகள். यहाँ इंडिया में अनाथ गधा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் அங்கே ராஜபுத்திரர்கள் लेकिन ஏறக்கூடிய वहाँ கழுதைகள். राजकुमार लोग बैठने वाले गधे। இங்கே கழுதைக்கு வேலை கிடையாது. यहाँ हमारे इंडिया में गधे के कुछ हिम्मत। ஹல்லேலூயா. हालेलुया। கழுதை. गधा அப்படிப்பட்ட கழுதைகளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். वैसे गधे को அதான் இன்னைக்கு வாகனம் वो ये उन तीनों का अनमोल गाड़ी, சமாதானத்தை. परंतु वो एक शांति का साधन है। கழுதையில வந்ததுனாலே போதும், அங்க அந்த ஊராரெல்லாம் கூடிடுவாங்க. ஓ சமாதானம், ராஜா வந்துட்டாரு. यदि राजा गधे पर आएगा तो उन गांव के लोग पूरे इकट्ठे हो जाएंगे। अच्छा शांति है आज हमें, राजा आ गया गधे। அதாவது தாவீது கூட தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை ஒரு கழுதையில ஏத்தித்தான் அவனை கனப்படுத்துகிறான், और दाऊद அபிஷேகம் பண்ணி அந்த ராஜாவாக வைக்கிறான். आमीन। और दाऊद भी अपने पुत्र सुलेमान को अभिषेक करके वो गधे पर बिठा के उनको आदर दिया। 1 ராஜாக்கள் 1:33 வாசித்தால் இருக்கிறது. पहला राजाओं पहला अध्याय 3300 1 ராஜாக்கள் 1:33 எடுத்துக்கலாங்க. पहला राजा पहला अध्याय First King 1:33. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேரி கழுதை மேல் ஏற்றி அவனை கீகோடுக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். राजा ने उनसे कहा, अपने प्रभु के कर्मचारियों को साथ लेकर मेरे पुत्र सुलेमान को मेरे निज खच्चर पर चढ़ाओ और गीहोन को ले जाओ। அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கு தீர்க்க ராத்தாலும் அவனை இஸ்ரவேலில் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கிடவர்கள். பின்பு எக்காலவதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். और वहाँ सादोक याजक और नातान नबी इस्राएल को राजा होने को उसका अभिषेक करे, तब तुम सब नरसिंगा फूंक कर कहना, राजा सुलेमान जीवित रहे। அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். और तुम उसके पीछे पीछे इधर आना और वो आकर मेरे सिंहासन पर विराजे, क्योंकि मेरे बदले में वही राजा அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாக இருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாக இருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன். और उसी को मैंने इस्राएल और यहूदा का प्रधान होने को ठहराया है। ராஜா எதுல வர்றாரு? राजा भी किस में आता? நகர்வலம் ஊர்வலம் வர்றாரு. राजा ऐसे आ रहा पूरे गांव के எக்காலம் ஊதிக்கொண்டு नरसिंगा फूंकते हुए। அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா சாலமோன் अभिषेक पाया हुआ राजा सुलेमान எதுல வந்தாரு? கோவேரி கழுதை. किस पे आया? खच्चर पर। அந்த கழுதைங்கிறது நம்ம நாட்டுல மதிப்பு இல்லாம இருக்கு. हमारे ये देश में गधा मतलब कुछ ஆனா அங்க வந்து வேல்யூவேஷன் உள்ள மதிப்பு உண்டு. परंतु गधा के लिए उन देशों में அந்த கோவேரி கழுதைக்கு ஒரு வீட்டுல கோவேரி கழுதை விலை உயர்ந்த கழுதைகள் இருந்தா அதுக்கு வேல்யூவேஷன். एक घराने में से गधे रहेगा तो उनके लिए कीमती है। ஆனால் அது ஒரு சமாதானத்துக்கு, परंतु एक शांति का चिन्ह, சாந்த குணமுள்ள ராஜா, दिन का ஒரு राजा, சமாதானத்தின் அடையாளமாக கழுதை இருந்தது. एक शांति के चिन्ह में वो गधा था। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। இதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். हम और पढ़ेंगे, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். धन्य है वो जो शांति देता है। அந்த சமாதான பிரபு இயேசு वो शांति का राजा यीशु। அந்த கழுதையை அவித்துட்டு வந்த உடனே எல்லாம் பெரு திரளான கூட பாஸ்கா பண்டிகைக்கு வந்ததெல்லாம் இவர்தான் தாவீதின் குமாரனாகிய மேசியா என்று கண்டு கொண்டார்கள். जो कहते को खोलने लगा, तब वो जो फसह मनाने आए थे सारे झुंड को समझ में आया, ये ही मसीह है, हमको उधार देने के लिए आया है। இதாங்க இந்த கழுதையின் சரித்திரம். यही गधा के, இதனாலதான் இயேசு கழுதையில வந்தார். इसलिए यीशु गधे पर आया। அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். वो भविष्यवाणी को पूरा किया, ஜனங்கள் கண்டு கொண்டார்கள். लोग भी समझ पाए, இவர்தான் மெசியா தாவீதின் குமாரன். एक ही दाऊद का संतान, அங்க ஓசனா ஓசனா என்று பாடினார்கள். इसलिए होसाना இவர்தான் ரட்சிக்க வந்தவர். यही उधार देने, இதுதான் இந்த சரித்திரம். இதை போட்டு குழப்ப வேண்டாம். यही चरित्र है। அல்லேலூயா. हालेलुया। அதாவது மேசியா வந்துட்ட. கழுதையும் கழுதை குட்டிங்களுக்கு அர்த்தம் இருக்குது.
आमीन। गधे गधे के बच्चे मतलब अर्थ है। ஒன்று கழுதையா வித்தா கழுதை குட்டி வந்துடும், एक बात है, गधे को खोलो उसके साथ उसको बच्चे भी आ जाएगा। கழுதையா வித்தா கழுதை குட்டி வந்துடும்। गधे को खोलेगा तो बच्चे भी आ जाएगा। ஹல்லேலூயா। हालेलुया। இது என்ன இது அர்த்தம்னு சொன்னா, इसका क्या अर्थ है? இது புறஜாதிகள் தரிசனமாக மாற்றப்படுகிறது। ये अन्य जातियों का दर्शन ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு प्रभु यीशु मसीह के அந்த द्वारा தலைமுறை தலைமுறையாக, पीढ़ी से पीढ़ी तक, அதாவது இந்த தலைமுறை தலைமுறையாக சமாதானத்துக்கு கூறி வரும் ராஜரீக ஆசாரிய ஒரு கூட்டம் வருகிறது। आमीन, हालेलुया। தலைமுறை தலைமுறையாக पीढ़ी से पीढ़ी ஒரு சமாதானத்தை கூறி வரக்கூடிய, एक शांति देने वाला, நற்செய்தியை சொல்லக்கூடிய, सुसमाचार सुनाने वाले, சமாதானத்தை கூறி வரக்கூடிய शांति देने वाले ஒரு ஆசாரிய வம்ச கூட்டம்। एक याजकों के वंश। இதுக்கு தான் என்ன பேரு, அந்த என்னது கழுதையும் கழுதை குட்டியும், इसका नाम है गधे और उनका அவருடைய बच्चे। சந்ததி சந்ததியாக मतलब पीढ़ी से पीढ़ी புறஜாதிகள்। अन्य जाति। நீங்களும் நானும் யார் புறஜாதிகள்? तुम और मैं कौन है? अन्य இந்த जाति। வர்ணனையாகத்தான் ये वर्णन में கழுதை மட்டும் கழுதை குட்டியும், गधे के साथ उसके बच्चे அப்ப भी, என்ன என்னது அதனுடைய சந்ததி, वो उनका संतान। அவர்கள் நம்முடைய புறஜாதியாக இருக்கிற நாம் आमीन। जो अन्य जात हम தலைமுறை தலைமுறையாக पीढ़ी से पीढ़ी तक 2026 வருடங்களாக 2026 साल புறஜாதியின் தரிசனமாக अन्य जातियों के दर्शन में சமாதானத்தை கூறி வரும் ராஜரீக ஆசாரிய வம்சமாக நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்। शांति का देने वाले याजकों के वंश। அதைத்தான் ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்। रोमियो 10वां 15 वचन। வேகத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 15ஆம் வசனம், 15 वचन। அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவள் என்று எழுதியிருக்கிறது। और यदि भेजे न जाए तो कैसे प्रचार करे? जैसे लिखा है, उनके पांव क्या ही सुगावने हैं जो अच्छी बातों को सुसमाचार सुनाते। சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அளவானவைகள்। जो अच्छी बातों के सुसमाचार सुनाते हैं, क्या ही सुगावने हैं उनके இங்க पांव। பாருங்க, ஊழியம்ங்கிறது ஒரு துதிதான், सेवा मतलब है एक स्तुति, அவரை உயர்த்தக்கூடியதுதான் சுவிசேஷம்। उनको महिमा देना होगी நீ सुसमाचार। கவனிங்க, சுவிசேஷம் இயேசு அந்த கழுதை மேல் வந்து சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்। यीशु उस गति पर बैठकर सुसमाचार सुनाया। அந்த பாலர்களை அவர் இந்த கல்லர் குகையை மாற்றி அங்க என்னது அந்த ஆலயத்துக்குள்ள ஒரு பெரிய துதியின் சத்தத்தை உண்டாக்கிட்டார்। जो डाकू के घर बना के रखा था, वो परिस्थिति को बदलकर यीशु ने वहाँ एक बड़े स्तुति का जय जयकार को बनाया। தேசத்தினுடைய கல்லர் குகையை அகற்றி आमीन। उनके वो डाकू के घर को दूर करवा कर இயேசுவை கொண்டு செல்ல வேண்டும்। आमीन। इस देश के डाकू के घर के दूर करके यीशु को हम ले जाना, சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும்। सुसमाचार सुनाना। அவர் சமாதானத்தை கூறி வரக்கூடிய நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும்। आमीन। अच्छी बातों का सुसमाचार सुनाना। அந்த பாதங்கள் அழகானவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது। आमीन। क्या ही वो सुगावने वो அப்ப இங்கே கவனிக்க வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும்। सुसमाचार सुनाना आवश्यक। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்। वैसे एक सुसमाचार को सुनाया। பாலகரும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை நாவிலே துதியை எழுப்பியிருக்கிறார்। जो बालकों और जो दूध पीते हुए बच्चों के मुंह से स्तुति, சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும்। सुसमाचार सुनाना। அப்ப தேவனுடைய சபை परमेश्वर के कलीसिया ஒரு கூட்டம் துதியை எழுப்ப வேண்டும் சொன்னா एक झुंड ऐसे स्तुति को बढ़ाने के लिए என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும்। सुसमाचार सुनाना। அதான் கழுதை மேலும் கழுதை குட்டி மேலும் வந்தான்। इसलिए वो गधे पर और उसके बच्चे पर आया। கழுதனாலே நம்ம ராஜா தான்। आमीन। गधे मतलब राजा है। அல்லேலூயா हालेलुया। இல்லையா? ஒரு சாந்த குணமுள்ள ராஜா। एक दिन था कि राजा, அதுல கழுதை மேலும் கழுதை குட்டி மேலும் சொல்லப்பட்டிருக்கு। आमीन, और गधे पर उसके बच्चे पर அந்த ராஜா சந்ததி சந்ததியாக போடும்। ये राजा पीढ़ी से पीढ़ी, சந்ததி சந்ததியாக पीढ़ी से पीढ़ी, நம்ம புறஜாதிய நமக்கு जो अन्य जात இந்த हमको சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது। सुसमाचार सुनाया गया। நாமும் கூட தேவனுடைய சபையிலே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்। हम भी परमेश्वर का ये मंडली में सुसमाचार सुनाना। கர்த்தருடைய ஆலயத்துல இங்க கவனிங்க, வெறும் பாட்டு உயர்த்தது மாத்திரம் இல்ல,
केवल परमेश्वर का मंदिर में आके स्तुति गीत गा के महिमा बढ़ाना वो नहीं। நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிக்கிறது ஒரு துதிதான். जो अच्छी बातों को सुसमाचार सुनाता वो भी एक प्रकार का स्तुति। இங்க பாருங்க, நீங்க நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிக்கிறது அவரை உயர்த்துறது. तुम ऐसे अच्छी बातों को सुसमाचार सुनाता है वो भी उसका महिमा बढ़ाता, அது துதி. वो भी स्तुति है। அந்த துதி நீங்க செய்யும் போது जब तुम वो स्तुति करेंगे तभी அநேக வீட்டுல இருக்கிற விதி மாறுது, गई परिवार के विधि बदल जाती பரலோகம் மகிழுது, और स्वर्ग का आनंद होता है, அதுல உங்களுடைய பங்கு கிடைக்கிறது. उसी के द्वारा तुम्हारा आशीष मिलता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பரலோக தேவனை மகிழ்விக்கிறது துதி. और स्वर्गीय परमेश्वर को आनंद देता हमारा स्तुति। நீங்க நற்காரியங்களை இயேசு பத்தி சுவிசேஷமா அறிவிக்கப்படுகிறது, और अच्छी बातों को यीशु के बारे में सुसमाचार सुनाया जाता है உங்கள் பாதம் அழகானவைகளாக. जब तुम्हारा ये पांव भी सुहावना है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நீங்கள் அழகானவர்களாக, तुम सब सुहावने, தேவனுடைய சபை அழகாக இருக்க வேண்டும். परमेश्वर की कलीसिया இங்க வந்து सुहावना। நிக்கிறவன் பாதம் அழகு. जो यहाँ आके तू खड़ा होता तेरे पांव எப்படிப்பட்ட பாதம்? कैसे है நீ तुम्हारा पांव? நற்காரியமை சுவிசேஷமா அறிவித்து இந்த கர்த்தருடைய ஆலயத்துல வந்து நின்றால் நீங்கள் தான் அழகானவர்கள். तो अच्छी बातों को सुसमाचार सुना के इस मंदिर में आके खड़े होगा तो तुम ही प्रभु के அந்த दृष्टि में துதியோடு கூட सुहावने। நீங்க வாசல்ல பிரவேசிக்கிறீங்க. और तुम स्तुति के साथ फाटकों में நீங்க प्रवेश करता है। துதியோடு கூட வாசல்ல பிரவேசிக்கலாம். तुम स्तुति के साथ फाटक में अभी प्रवेश வேதம் किया சொல்லுது, क्या? துதியோடு கூட வாசல்ல பிரவேசிங்க. शास्त्र कहता है जो फाटक में प्रवेश करता स्तुति के साथ प्रवेश करो। சங்கீத புத்தகத்தில் நீங்கள் வாசிங்கள், भजन संगीता அவருடைய துதியோடு கூட அவருடைய வாசல்ல பிரவேசிங்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீத புத்தகம் भजन संगीता எடுத்துக்கொள்ளுமா? சங்கீத புத்தகம் भजन संगीता அவருடைய துதியோடு கூட அவருடைய வாசல்ல பிரவேசிங்கள் என்று சொல்கிறார். स्तुति के साथ उसके फाटकों में प्रवेश करना। அதேமா அது 100ஆம் அதிகாரத்துல சங்கீதம் 100ல இருக்கும். சங்கீதம் 100 भजन संगीता 100 எடுத்து வாசிக்கலாமா? 100 ஆமென். 4வது வசனத்தை, 4 वचन। அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்தவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். उसके फाटकों से धन्यवाद और उसके आंगनों से स्तुति करते हुए प्रवेश करो, उसका धन्यवाद करो और उसके नाम को धन्य कहो। நீ வாசல்ல எப்படி உங்களுடைய பாதம் படுது? तुम ऐसे अंदर पैर रख के आता है, कैसे आ रहा है? பாதம் அழகா இருக்கு. तुम्हारा ये पाँव सुगावना, அதுக்கு அழகு எப்ப நேரமா உண்டு? कैसे वो सुगावना होता मालूम நீங்கள் है? வெளியிலே நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து வந்தால் உங்கள் பாதங்கள் துதியோடு கூட பிரவேசிக்குது. तुम बाहर अच्छे बातों को सुसमाचार सुना के आएगा तो यहाँ आके अंदर प्रवेश होंगे तब तुम्हारे पाँव सुगावना होता। கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை, यहोवा तुम्हें किया हुआ भलाई के लिए, கர்த்தர் உங்களுக்கு செய்த காரியங்களை यहोवा तुम्हें किया हुआ उपकार के लिए நீங்கள் அதை அறிவீங்கள். तुम उस विषय को सुनाओ। அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. ரோமர் அந்த 10ஆம் அதிகாரத்தில் இப்படித்தான் வாசிக்கிறோம். ரோமியோ- நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து रोमियो 10वां अध्याय में ஆண்டவர் செய்த अच्छे நற்காரிய बातों के ஆண்டவர் सुसमाचार செய்த நற்காரியங்களை जो प्रभु किया हुआ अच्छे बातों இங்க को। பாருங்க, வேதத்துல பரிசுத்தவான்களுக்கு நற்காரியங்களை செய்திருக்கிறார். शास्त्र में पवित्र लोगों के लिए अच्छी काम किया। எனக்கும் உங்களுக்கு எத்தனை நற்காரியங்களை செய்திருக்கிறார். आमीन। और मुझे और तुम्हें भी कितने अच्छी काम அந்த किया। நற்காரியங்களை நீ அறிவித்தால் உன் பாதங்கள் அழகாக இருக்கிறது. वो अच्छी बातों को सुसमाचार तो सुनाएगा तो तुम्हारे पाँव உன் கால் सुहावना। அந்த வாசல்ல துதியோடு கூட வருகிறாய். तब तू ये पाठकों में स्तुति के साथ प्रवेश करेगा। அங்க தேவனும் வருகிறார் என்கிறார். वहाँ परमेश्वर भी அவர் उतर आता। வாசம் பண்ணுகிறார். परमेश्वर वास करता। அப்ப நீ கெம்பீர சத்தத்தோடு கர்த்தரை நீ ஆராதிக்க तब तू முடியும். जिचकार के साथ परमेश्वर அப்பதான் का அந்த आराधना। ரட்சிப்புகளை கெம்பீரம் வரும். तब वो उतार के अंदर जिचकार आता है। ஏனுடைய ரட்சிப்புகளை கெம்பீரம் இல்லை? क्यों तुम्हारे उद्धार में जिचकार नहीं? கர்த்தருடைய சமூகத்துல வாரம் கெம்பீர சத்தத்தோடு அவரை ஆராதிக்க हम முடியும். यहोवा के सम्मुख आता जिचकार के साथ उसका आराधना ஷவுட் करते। ஆஃப் ஆங்கிலத்துல சொல்லப்படுது ஷவுட் ஆஃப் ஜாய். अंग्रेज में लिखा है शाउट ऑफ जॉय, ஒரு கெம்பீரம் உண்டுங்க. जय जयकार। அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை வரணும்னு சொன்னா ऐसे आराधना होने की உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? तुम्हारा क्या जरूरत है? நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து உன் கால்கள் அழகான கால்களோடு கூட நீ இந்த வாசலை மிதிக்கும் போது तो अच्छी बातों को सुसमाचार सुना के तो अपने सुगावने पाँव के साथ ये पाठकों में प्रवेश करेगा तो அதுக்கு பேர் தான் துதி.
उसका इनाम स्तुति। எத்தனை பேர் ஆதாயப்படுத்தி இருக்கீங்க? कितने लोग ऐसे कितने प्राणों को लेकर आया? ஒரு வருஷத்துல ஒரு ஆத்மாவது ஆதாயப்படுத்தி இருக்கியா? एक साल में एक प्राणों को लेकर आया क्या? ஒரு மாசத்துல ஒரு ஆத்மாவது ஆதாயப்படுத்தி இருக்கிறியா? एक महीने में एक प्राण को लेकर आया? ஒரு நாள்ல ஒரு நபருக்காவது சுவிசேஷத்தை அறிவித்திருக்கோமா? एक दिन में एक जन का सुसमाचार सुनाया क्या? நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் உங்கள் பாதங்கள் அழகு கிடையாது, துதியோடு கூட இங்கே வர மாட்டேங்கிறீர்கள். ऐसे तुम नहीं करेगा तो तुम्हारे पाँव की सुहावना नहीं और फाटकों में स्तुति के साथ भी तुम प्रवेश नहीं करेंगे। டெய்லி நீனே சாப்பிட்டுட்டு இருக்கிற, रोज तू ही खा के लेता நீனே ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றுட்டு இருக்க, तो ही प्रभु से भला करते रहता। நீ டேஞ்சர். ये भयानक, உன் வெயிட் தான் கூட்டிட்டு இருக்கும், तेरे உனக்கு வியாதி தான் வரும், तुझे बीमार आएगा, இங்க கவனிக்க வேண்டும். वजन बढ़ेगा। அப்ப நீ ஆண்டவரிடத்தில் பெற்ற நன்மையை, तो प्रभु से पाया वो भला நற்காரியங்களை उपकार சுவிசேஷமாக அறிவிக்கும். सुसमाचार सुना, அப்போது உங்களுடைய கால்கள் तब तुम्हारे भाव அழகாகிறது. सुहावना, அந்த அழகான கால்களோடு கூட उस सुहावने भाव के साथ நீங்க எப்படிப்பட்ட பிரவேசிக்கிறீங்க? அப்படியே வாசல்ல துதியோடு பிரவேசிங்க. उनके पाठकों में स्तुति के साथ प्रवेश कर, அப்படியே அப்படியே பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு கூட பிரவேசிங்க. उनके आंगनों में जय जयकार के साथ அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கும் போது उनके नाम को स्तुति करना, அனல் பறக்கும் ஆராதனை, तब आराधना में आखी नहीं उड़ेगा, அக்கினி பறக்கும், आखी नहीं उड़ेगा, உன்னை அனல் முட்டுவார். तुझे प्रज्वलित करेगा, பலன். सामर्थ। நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு, धर्मी व्यक्तियों के तंबुओं में उतार और जय जयकार की ध्वनि हो கர்த்தரின் रहा। வலதுகரம் பராக்கிரம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யும். यहोवा के दाहिने हाथ महान हुआ है, यहोवा के दाहिने हाथ से पराक्रम के काम ரைட் होता है। ஹேண்ட் பராக்கிரம் செய்யும். दाहिने हाथ இங்க पराक्रम வந்து के काम, பராக்கிரம் செய்யும். यहाँ आकर पराक्रम நீங்க के काम। அப்படி ரட்சிப்பின் கெம்பீரத்தோடு கூட நீங்க ஆராதிக்கணும்னா तुम ऐसे जय जयकार की ध्वनि के साथ यहाँ आराधना करने के लिए இயேசு செய்தது போல जैसे यीशु ने किया நீங்களும் செய்வோம். वैसे तुम भी किया करो। நற்காரியங்களை अच्छी बातों को சுவிசேஷமாக सुसमाचार सुना அறிவித்தும் सुना के அப்படிப்பட்ட சபையாக, ऐसे मंडली बनकर, ரட்சிப்பின் கெம்பீரத்தப்பட்ட சபையாக, उतार के जय जयकार के साथ, அந்த ரட்சிப்பின் கெம்பீரப்பட்ட சபை उतार के जय जयकार के कलिसिया சியோட கலிகுரு ए सियोन महान हो, கெம்பீரி जय जयकार करो, ஆட்பரி. जय जयकार करो। அப்படிப்பட்ட இதுக்குள்ள தான் ரட்சிப்பு இருக்கிறது. इसी के अंदर है वो उतार है। நீங்கள் அழகானவர்கள். तुम सुंदर हो, வேதம் உங்களை அழகானவர் என்று சொல்லுகிறது. शास्त्र तुम्हारे ओर நீங்கள் யார்? कहता है, तुम कौन है? அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் யார்? तुम कौन है? அழகானவர்கள். सुहावने। கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் प्रभु तुम सभी को சங்கீதம் 84:5 சொன்னது போல भजन संगीता உங்களுடைய 84 வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆமென். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். धन्य है वे जो परमेश्वर के घर में वास करता, अब நீங்கள் वो लोग निरंतर तुम्हें स्तुति करते रहेंगे। அப்படி நீங்கள் வாசம் செய்து துதித்துக் கொண்டிருந்தால் वैसे तुम निरंतर वास करके स्तुति करते रहेगा, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது, परमेश्वर का राज्य बनाते जाता, அவருடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது, उसका काम होते जाता। அவருக்கு நீங்கள் துதியை செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், तुम उस परमेश्वर को स्तुति करते அவரை रहते, உயர்த்திக் கொண்டிருக்கிறீர்கள். उनको ऊंचा बढ़ाता है। இங்க பாருங்க, அநீதியான உலக பொருளை கொண்டு நண்பர்களை சம்பாதி. अधर्म के धन के द्वारा मित्र लोग को कमाओ, அநீதியான உலக பொருளை கொண்டு, अधर्म के धन के இந்த द्वारा, உலகத்துல செல்வங்கள் அநீதியான உலக பொருள் தான். इस संसार के जो जो धन दौलत है सब अधर्म அதை का। செலவு செய்து சுயத்துக்காக செலவு और செய்து सुसमाचार के लिए खर्च करो, நண்பர்களை சம்பாதித்து मित्र लोग को बना दो। நீ வாழும்போது जब तू मरेगा நித்திய வீட்டில் ஏற்றுக்கொள்வார்கள். स्वर्गीय घर तुझे ले அப்படிதான் அங்கே लेगा। வேதம் சொல்லுகிறது. ऐसे ऐसे शास्त्र कहता है। அங்கே வாசிக்க முடியும். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் அப்படித்தான் வாசிக்கிறோம். लूका 16 अध्याय, லூக்கா சுவிசேஷம் लूका 16ஆம் அதிகாரம் 16 अध्याय 9வது வசனத்தை வாசிக்கலாம். 9वां वचन, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார்கள் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். और मैं तुमसे कहता हूँ कि अधर्म के धन से अपने लिए मित्र बना लो, ताकि जब वह जाता रहे तो वे तुम्हें आनंद निवासों में ले ले। உண்மையான தேவனுடைய திருச்சபை சுவிசேஷத்துக்காக செலவு செய்து கொண்டே இருக்கும். आमीन। जो सच्चे परमेश्वर का कलीसिया है उस सुसमाचार के लिए खर्च करते हैं। உண்மையான ரட்சிக்கப்பட்ட விசுவாசி சுவிசேஷத்துக்காக கரையம் செலுத்துவான், செலவு செய்வான். और जो सच्चे उद्धार पाए हुए विश्वासी सुसमाचार के लिए दाम भी चुकाएगा, நற்செய்தியை அறிவிக்க, अच्छी बातों को सुसमाचार सुनाने, காணிக்கைகளை கொண்டு கொடுக்குவார்கள், दान को ले आएंगे, காணிக்கைகளை கொண்டு இதுக்காக செலவு செய்ய வைப்பார்கள். इस सुसमाचार के लिए खर्च करने के लिए वैसे लोग दान को लेकर आएंगे। நான்
வெள்ளிக்கிழமை, ஆமாம் வெள்ளிக்கிழமை பெரிய சபை, அதில் பிரசங்கித்தோம், ஒரு பிரசங்கம். शुक्रवार के दिन एक बड़े कलिसिया उसी में मैं संदेश दिया। அது முடிஞ்சதுக்கப்புறம் वो खत्म होने के बाद அங்கே பார்த்தா அங்கே இருக்கிற துப்புரவு தொழில் செய்துட்டு வேலை செய்துட்டு அவங்க அந்த ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸோட அந்த பிஎம்சி உள்ள அந்த ட்ரெஸ்ஸோடு கூட எல்லாரும் அந்த ஆலயத்துக்கு ஒரு 25 பேர் வந்திருக்காங்க. वहाँ जो साफ सफाई का काम करने वाले लोग अपने वो काम करने वाले कपड़े के साथ वो कलिसिया के अंदर 25 लोग 25 பேர் உட்கார்ந்துருக்காங்க. 25 लोग बैठे थे। ஒரு பாஸ்டருடைய மனைவியும் ஒரு சகோதரியும் வந்து, ஐயா இவங்களுக்கு சின்ன வசனம் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கயான்னாங்க. वो पास्टर के पत्नी और उसके साथ और एक बहन दोनों आके मुझसे बताया, एक छोटा सा संदेश देके इन लोगों के लिए आप துப்புரவு தொழிலாளர்கள் साफ सफाई करने वाले அவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்து उन लोगों के लिए वस्त्र दिया। அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. उन लोगों के लिए सुसमाचार सुनाने के लिए एक அவங்க औरत சபையில आई। उनके कलिसिया இதாங்க சாட்சி, एक ही गवाही, இதான் அழகானவைகள். एक ही सुगावना। சேனை தலைவரான் அந்த ராஜ்யத்துல, இயேசு ராஜ்யத்துல அழகானவர்களாக நிற்பார்கள். आमीन। वो जो सैनिक का सरदार यीशु के राज्य में ये लोग सुगावना होकर खड़े होंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அங்க ஒரு சின்ன ஒரு காஸ்பல் ஆரம்பிச்சு ரெண்டாவதாக அவர்களுக்கு ஜெபம் பண்ணி இதை கொடுத்தாங்க. वहाँ एक छोटा सुसमाचार सुनाया, फिर प्रार्थना कराया, फिर दिया। நான் ஜெபம் பண்ண சில பேர் அழுதார்கள், சில அந்த தொழிலாளர்கள். जब मैं प्रार्थना करने लगा वो साफ सफाई करने वाले गए और तो रो रही थी। சின்ன ஒரு பாட்டு பாடி அவருக்கு சுவிசேஷத்தை ஜெபம் பண்ணேன். एक छोटा गीत गाकर सुसमाचार सुना के प्रार्थना की। ஆலயம் பெருசு, मंदिर बड़ा, அதுலேயும் ஒரு சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு 25 பேர் துப்புரவு தொழிலாளர்கள் அந்த மாநகராட்சி அந்த ட்ரெஸ்ஸோடு வந்திருக்காங்க. वहाँ भी 25 औरत लोग वो बीएमसी के कपड़ा के साथ साफ सफाई करने वाला औरत लोग आके சகோதரர்கள் बैठे। 2 இருந்தாங்க, சகோதரிகள் தான் அதிகமாக இருந்தாங்க. भाई लोग 1-2 था, औरत लोग ज्यादा थे। அந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. वो कलिसिया आशीष पाए हुए कलिसिया। ஹல்லேலூயா. हालेलुया। அதாவது சுவிசேஷத்துக்காக செலவு பண்றாங்க தெரியுமா? वो सुसमाचार के लिए खर्च करता அப்போ கர்த்தருடைய சபையில அப்படிப்பட்ட காணிக்கைகளை கொடுக்க வேண்டும், வாங்க வேண்டும், செலவு செய்ய வேண்டும். यहोवा के कलिसिया में ऐसे सुसमाचार के लिए दान लेकर आना, दान पाकर सुसमाचार के लिए खर्च நீங்க भी கொடுக்கிற होना। காணிக்கைலாம் எதற்கு செலவு பண்ற? और यहाँ आके तुम लोग जो देता हो दान में किस विषय के लिए खर्च करता हूँ मालूम है? வயிற்று உண்டியில போடுறக்கா செலவு பண்ற? मैं पेट में डालता हूँ क्या? ஏ உண்டி में डाल रहा है? ये पेट में डालता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்கள் சரக்கூடிய ஒவ்வொரு பணத்தையும் சுவிசேஷத்துக்காக செலவு பண்ண. तुम्हारे हाथ से जो पाता हूँ हर एक पैसे को मैं सुसमाचार के लिए खर्च करता हूँ। தனித்தனியா நான் காணிக்கைகளை எழுதி வச்சிட்டு இருக்கிறேன். मैं अलग अलग हर एक दान को लिख लिख के रखता எத்தனையோ பேர்கள் எனக்கு எவ்வளவோ கடன் பண்றார்கள். हूँ। कितने लोग मेरे लिए भी आदर के लिए दान देता हूँ। அந்த இதை நான் சுவிசேஷத்துக்காக பங்கு वो दान को पैसे को भी मैं सुसमाचार के நீங்கள் लिए கொடுக்கக்கூடிய சிறிய சிறிய காணிக்கைலாம் இதுக்கு தான் तुम செலவு. लोग जो देता छोटा मोटा का दान पूरा ये सुसमाचार के लिए खर्च होता है। ஒன்லி அமைப்பையும் கட்டடத்தையும் கட்டுறதற்காக மாத்திரம் சுய சபையா இருக்கக்கூடாது. केवल इमारत बनाना, वो संस्था स्थापित करना, ऐसे कलिसिया नहीं होना। முதலாவது பிறர் அந்த நற்காரியங்களை சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு, अच्छे बातों को सुसमाचार सुनाने के लिए, அநீதியான உலகப் பொருளை கொண்டு நண்பர்களை சம்பாதிக்க வேண்டும். अधर्म के धन के द्वारा मित्र को कमाना। நீங்கள் வாழும்போது जब तुम அந்த मरोगे நித்திய வீட்டிலே ஏற்றுக்கொள்வார்கள். वो स्वर्गीय घराने में तुम्हें ग्रहण करेंगे। அப்படிப்பட்ட அழகானவர்கள் वैसे सुंदर लोग सुगावने அப்ப துதியோடு கூட பிரவேசிப்போம். स्तुति के साथ फाटकों में हम प्रवेश அப்ப होंगे। உங்களுக்கு ஒரு பலன். तब तुम्हें बल मिलता। பழிகாரின் பகையனையும் அடக்கி போடக்கூடிய இப்படிப்பட்ட துதியோடு கூட நீங்கள் வாருங்கள். आमेन। जो बैरियों और शत्रुओं को अपने वश में रखने वाले स्तुति के साथ तुम फाटकों में प्रवेश करो। பழிகாரர்களும் பகையர்களையும் கட்டி போட்டு தான் இங்க நம்ம ஊழியம் செய்கிறோம். आमेन। हम यहाँ ऐसे शत्रुओं को और बैरियों को बांध के रख के यहाँ ये இந்த कलीसिया सेवा हो। சுவிசேஷத்தின் துதியை கொண்டு தான் உள்ள இருக்கிறோம். ये सुसमाचार के स्तुति के द्वारा ही हम अभी खड़ा होता है। அவங்க கோட்டைக்கிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அடக்கி. आमेन। ये गड्ढों के बीच में हम ऐसे करता है। எப்படிப்பட்ட கோட்டைக்கிளை நீ அடக்கி அந்த வேலையை செய்ய முடியும்? ऐसे कितने बड़े परिस्थिति में भी तू उन सबको अपने वश में रख के परमेश्वर का वो काम को कर सकता। ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். प्रभु के लिए महिमा। நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். तुम सब धन्य है। துதியோடு கூட வந்து ஆராதிக்கிற பிள்ளைகள் स्तुति के साथ आकर நீங்கள் பாக்கியசாலிகள். तुम सब धन्य है। உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. तुम सबको प्रभु आशीष दे।
हम अभी प्रभु की ओर ताकेंगे। கர்த்தர் இந்த நாள் எங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். Thank you Jesus. கர்த்தாவே உமக்கு हे ஸ்தோத்திரம். प्रभु आपको स्तुति हो, ஆண்டவரே உமக்கு हे ஸ்தோத்திரிக்கிறோம். प्रभु आपको धन्यवाद। கர்த்தர் இந்த நாள் எங்களோடு கூட இடைப்பட்டுக் प्रभु एक दिन கொண்டிருக்கிறேன். में हमसे बातें இந்த किया, வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ये शब्द के लिए धन्यवाद। Thank you Lord. आमेन, हालेलुया। எல்லாரும் முழங்கால் படிட்டு காண்டோட சமுத்திரம் सब घुटने में होंगे, प्रभु के समुख की ओर ताकेंगे। சுவிசேஷ பாரம் ஒன்றே எனக்கு போதும். केवल सुसमाचार का बोझ मुझे आना। கர்த்தாவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து हे प्रभु यीशु मसीह, சமாதான பிரபு, शांति का राजा, சாந்த குணமுள்ள ராஜாவாக दीनता के राजा होकर கழுதை மேல் ஏறி வந்தார். गद्दी पर आया, கழுதை மேல் கழுதை குட்டி மேல் गद्दी पर வந்தார். और उनके बच्चे पर आया। ஓ தேங்க் யூ ஜீசஸ். धन्यवाद यीशु। உனக்காக மாத்திரமல்ல ना केवल तुम्हारे लिए, மற்றவர்களுக்காகவும் दूसरे के लिए भी நீ சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய तो सुसमाचार सुनाने वाले, நற்செய்தி அறிவிக்கக்கூடிய एक अच्छे समाचार ஒரு सुनाने பாதங்கள் वाले। அழகாக இருக்கிறது. तुम्हारे भावों भी सुगावना, துதியோடு கூட அவருடைய வாசலை பிரவேசிக்கிறார். उसके फाटकों में स्तुति के साथ துதி இன்பத்திலே வாசம் செய்கிறார். स्तुति के साथ आराधना का உனக்கு वादा। பலன் உண்டு. तुम्हारा सामर्थ्य मिलेगा பகைஞரை பழிகாரை அடக்கி போட तो बैरी और शत्रुओं को अपने वश में रखने के लिए அப்படிப்பட்ட துதியின் பலத்தை கர்த்தர் ऐसे தருகிறார். स्तुति के सामर्थ्य देता। ரபல கர கல கர கர. ஏ ஜீசஸ். हालेलुया। ரபல கர கல கர கர. ஏ ஜீசஸ். चाहे कितना भला है प्रार्थना करे वो आराधना करे वो चाहे कितना भला है छुटकारा पाए हमेशा हालेलुया छुटकारा पाए हमेशा प्रिया बाकारा बाला करा सुसमाचार के அப்படிப்பட்ட துதி आइए प्रार्थना करेंगे। अनुग्रहकारी प्रेमी परमेश्वर दयालु पिता, आज के इस महिमा के आराधना में विशेष रूप से हमारे एगो परमेश्वर आपको स्तुति करने के लिए, आपके पाठकों में हम स्तुति के साथ प्रवेश होने के लिए धन्य है वे जो परमेश्वर के